குட் மார்னிங். பசங்க பக்கத்தில் இருந்து குட் மார்னிங் சத்தமே வரலையே. குட் மார்னிங். வெரி குட். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி இருந்துச்சு இத்தனை நாள் விபிஎஸ்? நல்லா இருந்துச்சா? என்ன தீம்? நம்மளுடைய தீம் என்ன தமிழில்? எல்லாம் இந்த சைடு தான் சத்தம் வருது, இந்த சைடு ஒன்றுமே வரல. அரைசன். ஓகே, இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. எல்லா ப்ரோக்ராமும் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஜோ பண்ணலாமா? எல்லாம் கண்களை மூடி அப்படியே முட்டி போட்டு எல்லாம் கண்ணு மூடி இருக்கணும். ஓகே. கிருபையுள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளுக்கு இத்தனை நாட்கள் இந்த விபிஎஸ்ஸை நீர் கொடுத்த பெரிய தயவுக்காய் நன்றி. ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் கொடுத்த எல்லா ஆவிக்குரிய ஆகாரங்களுக்காய் நன்றி. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் பெற்றோர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளே என்னிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள்னு சொல்லியிருக்கிறீர். இந்த பிள்ளைகள் உம்மிடத்தில் வந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கான எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒரு ஒளி விளக்காய் அவங்க இருக்கிற இடத்துல எலும்பி பிரகாசிக்க நீங்கள் கிருபை தாங்க. இத்தனை நாங்கள் சத்தியம் கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அந்த சத்தியங்கள் கிரியை செய்யவும், ஏற்ற நேரங்களில் ஆண்டவரே அந்த சத்தியம் கனி கொடுக்க இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜீவ விருட்சமாய் எழுந்து நிற்க நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை கூட உடைய கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த ஃபைனல் டேலையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோட நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும், ஒவ்வொரு மெசேஜ்லேயும், ஒவ்வொரு சாங்ஸ்லேயும் ஆண்டவரே சுவாமி நீர் இந்த பிள்ளைகளோட இடைப்படுவீராக. இந்த சின்ன இருதயங்களோட நீர் பேசுவீராக. இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிற வெளிச்சம் இந்த பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு ஆண்டவரே செல்ல நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்புக்குள்ளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் உம்முடைய மாறாத பிரசனம் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன். ரைட், தேங்க்யூ. தீம் சாங் பாடலாமா? ரெடியா? Rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory. Children of the Lord. louder-ஆ, இன்னும் louder-ஆ பாடலாமா? Rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory. Rise and shine and give God the glory, glory. Children of the Lord. Pregasi, elumbi pregasi, unden oliyum vandadu. Pregasi, elumbi pregasi, கர்த்தரின்
We are marching, marching, marching. Oh, we are marching in the light of God. We are marching, marching, marching. Oh, we are marching in the light of God. We are living in the love 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 of God. We are living, living, living. Oh, we are living in the love of God. Sattama. We are living, living, living. Oh, we are living in the love of God. We are moving in the power 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 of God. We are moving, boys. Moving on. We are moving in the power of God. We are moving, moving, moving on. We are moving in the power of God. 6 days memory verse தரோவாக படிச்சுட்டு வந்திருக்கோம். 6 days தான் லைனாக சொல்லணும். யார் யார் ரெடி? ஜோன் வரியா? வா. நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் ரெடியாக இருங்க. வாட் இஸ் லைட்? டே 1 என்ன வசனம்? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் 8:12. நெக்ஸ்ட் டே 2 பி அ சைல்ட் ஆஃப் லைட். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. ஓகே. டே 3 வாக் இன் த லைட். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119, 105. டே 4 பி ஹோலி அண்ட் ஷைன். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. லூக்கா 11:35. டே 5 பி அ விட்னஸ் அண்ட் ஷைன். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. டே 6 பி அ கான்கரர் அண்ட் ஷைன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. வெரி குட். கிளாப் பண்ணலாமா? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான். யோவான் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறார்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. லூக்கா 11:35. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16. ஓகே. கேஜி 1 and 2 ஓட ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. We are marching in the light of God. ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே. Marching in the light of God. We are 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 marching, marching, marching. Oh, we are marching in the light of God. We are marching, marching, marching. Oh, we
எனக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. சங்கீதம் 119:105. வசனம் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. சங்கீதம் 9:21. Your word is the lamp to my feet and light to my path. Psalm 105, 109, 105. உள்ளிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. லூக்கா 11:35. 3 to 5 கேர்ள்ஸ் வந்து டே 2 சாங் பாட போகிறாங்க. எழும்பி பிரகாசிக்க சொன்னவரே. எழும்பி பிரகாசிக்க சொன்னவரே, பிரகாசிக்க செய்யும் ஒவ்வொரு செயலிலுமே பிரகாசிக்க செய்யும். நான் உம்மோடு வாழணும், உமக்காக வாழணும், உம் பிள்ளையாக வாழணும் என்றும் உம்மிலே. நான் உம்மோடு வாழணும், உமக்காக வாழணும், உம் பிள்ளையாக வாழணும் என்றும் உம்மிலே. இன்னொரு வசனம், என் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:105. சூப்பர்மேனும் இல்லை, ஸ்பைடர்மேனும் இல்லை, நான் ஒரு மேன் ஆஃப் காட். வண்டர் விமனும் இல்லை, தண்டர் கேர்ளும் இல்லை, நான் ஒரு விமன் ஆஃப் காட். சூப்பர்மேனும் இல்லை, ஸ்பைடர்மேனும் இல்லை, நான் ஒரு மேன் ஆஃப் காட். வண்டர் விமனும் இல்லை, தண்டர் கேர்ளும் இல்லை, நான் ஒரு woman of God. 2K kidsum illa, Gen Z kidsum illa bro. 2K kidsum illa, Gen Z kidsum illa bro. உலக ஆசை இல்ல, நான் இயேசுவின் பிள்ளை. உலக ஆசை இல்ல, நான் இயேசுவின் பிள்ளை. சூப்பர்மேனும் இல்ல, ஸ்பைடர்மேனும் இல்ல, நான் ஒரு man of God. ஒண்டர் விமனும் இல்லை, தண்டர்களும் இல்லை, நான் ஒரு விமன் ஆஃப் காட். ஆன்லைன் கேம்ஸும் இல்லை, அடிமைத்தனமும் இல்லை ப்ரோ. ஆன்லைன் கேம்ஸும் இல்லை, அடிமைத்தனமும் இல்லை ப்ரோ. உலக ஆசை இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை. உலக ஆசை இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை. சூப்பர்மேனும் இல்லை, ஸ்பைடர்மேனும் இல்லை, நான் ஒரு மேன் ஆஃப் காட். வண்டர் விமனும் இல்லை, தண்டர்களும் இல்லை, நான் ஒரு விமன் ஆஃப் காட். வேத வசனம் உண்டு, தேவ பயம் உண்டு, we are children of God. வேத வசனம் உண்டு, தேவ பயம் உண்டு, we are children of God. இயேசுவுக்காய் வாழ்வோம், என்றும் பிரகாசிப்போம், we are children of God. இயேசுவுக்காய் வாழ்வோம், என்றும் பிரகாசிப்போம், we are children of God. 6 to 8 கேர்ள்ஸ் டே 1 சாங் பாட போகிறாங்க. பிரகாசி எழும்பி பிரகாசி. பிரகாசி எழும்பி பிரகாசி, உந்தன் ஒளியும் வந்தது. பிரகாசி எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமை உதித்தது. பிரகாசி எழும்பி பிரகாசி, உந்தன் ஒளியும் வந்தது. பிரகாசி எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமை உதித்தது. வார்த்தையில் பிரகாசி, வாழ்க்கையில் பிரகாசி, வசனத்தை பிடித்து பிரகாசி.
வார்த்தையில் பிரகாசி, வாழ்க்கையில் பிரகாசி, வசனத்தை பிடித்து பிரகாசி. சோதனையில் நீ பிரகாசி, மனிதர் முன்பாக பிரகாசி. சோதனையில் நீ பிரகாசி, மனிதர் முன்பாக பிரகாசி. பிரகாசி, எழும்பி பிரகாசி, உந்தன் ஒளியும் வந்தது. பிரகாசி, எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமை உதித்தது. சாட்சியாய் பிரகாசி, சந்தோஷமாய் பிரகாசி, பரிசுத்தமாய் நீ பிரகாசி. சாட்சியாய் பிரகாசி, சந்தோஷமாய் பிரகாசி, பரிசுத்தமாய் நீ பிரகாசி. இயேசுவுக்காய் நீ பிரகாசி, இறுதி வரை நீ பிரகாசி. இயேசுவுக்காய் நீ பிரகாசி, இறுதி வரை நீ பிரகாசி. பிரகாசி, எழும்பி பிரகாசி, உந்தன் ஒளியும் வந்தது. பிரகாசி, எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமை உதித்தது. எழும்பி பிரகாசி, ஒளி வீசுவாய். முதலில் என் ஒளி. ஆம், மற்றவர்களை குறை சொல்வதை விட நாம் முதலில் முன்மாதிரியாக இருந்து இயேசுவின் அன்பை காட்ட வேண்டும். ஜான் எப்பொழுதும் மற்றவர்கள் மீது குறை சொல்பவன். வில்சன் அமைதியானவன், இயேசுவின் போதனையை பின்பற்றுபவன். அபிஷேக் கோபப்படும் சுபாவம் கொண்ட நண்பன். காட்சி 1, விளையாட்டு மைதானம். ஜான் மற்றும் வில்சன் அமர்ந்திருக்கிறார்கள். தூரத்தில் அபிஷேக் விளையாடி கொண்டிருக்கும் போது தவறுதலாக ஒரு பொருளை கீழே தள்ளிவிட்டு கத்தி கொண்டிருக்கிறான். ச்சே, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. ச்சே. பாரு வில்சன், இந்த அபிஷேக் எப்போவுமே இப்படி தான், ரொம்ப கோவப்பட்டுனே இருக்கான், யாரையுமே மதிக்கிறதே இல்லை. இவனெல்லாம் என்ன தான் கிறிஸ்துவ பையனோ, இவனால் தான் நம்ம குரூப்புக்கு கெட்ட பேர். ஜான், அவன் பண்ணுறது தப்பு தான். நம்ம அவனை திட்டுறதால என்ன பயன்? உலகமே இருட்டாக இருக்குது வில்சன், எல்லாருமே சண்டை போடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் தான் புத்தி சொல்ல போகிறாங்களோ. காட்சி 2, ஒளியின் பாடம். மேடையின் ஒரு பக்கம் இருட்டாக இருக்கிறது, பின்னணியில் ஒரு மெல்லிய வெளிச்சம் தோன்றுகிறது. ஜான், உலகம் இருட்டாக இருக்குன்னு சொல்கிற நீ உன் கையில் இருக்க மெழுகுவர்த்தியை ஏன் இன்னும் ஏற்றாமல் இருக்க? என் கையில் மெழுகுவர்த்தியா? நான் என்ன செய்யணும்? ஜான், இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களே உலகிற்கு ஒளியாக இருக்கின்றன. மற்றவங்க இருட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத விட நாம் ஃபஸ்ட்டு ஒளியாக மாறணும். நாம் அன்பாக இருந்தால் நம்ம ஒளி மற்றவங்க மேலே படும். அப்படின்னா அபிஷேக் கோவப்படும் போது நானும் கோவப்படாமல் அவங்ககிட்ட அன்பாக பேசியிருக்கணுமா? ஆமாம், அதுதான் இயேசுவுக்காக முதல்ல பிரகாசிக்கிறது. காட்சி 3, ஒளி பரவுகிறது. அபிஷேக் இன்னும் எரிச்சலாக இருக்கிறான். ஜான் இப்பொழுது மெதுவாக அவனிடம் செல்கிறான். சரி வீடு அபிஷேக், இந்த பொருள் உடஞ்சிச்சின்னா நம்ம மறுபடியும் ஒட்ட வச்சுக்கலாம். நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற? இந்த தண்ணி குடி. ஜான், நீ கோவப்படுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ அன்பா பேசுறியே. சரி நண்பா, நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன். வில்சன், நீ சொன்னது சரிதான். நான் முதல்ல ஒளி வீச ஆரம்பித்த போது அந்த ஒளி அபிஷேக்கிட்டையும் பரவிச்சு. நம்முடைய செயல்கள் மூலமாக இயேசுவை மகிமைப்படுத்துவோம். எழும்பி பிரகாசி. மத்தேயு 5:16. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எனக்கே இப்போ தான் தோணிச்சு. நேற்று சண்டே கிளாஸில் கற்றுக் கொடுத்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே. அந்த ஒளியை நாம் ஏன் வீசக்கூடாது? நாம் எப்படி ஒளி வீச முடியும்? நம்மக்கிட்ட என்ன பல்பா இருக்குது? அப்படி இல்லை அபிஷேக், நம்ம செயல்கள் மூலமாக ஒளி வீச வேண்டும். சரி வா, நம்ம யாருக்காவது போய் உதவி செய்யலாம். காட்சி 2, தெருவில் ஒரு உதவி.
ஒரு முதியவர் பாரமான பையோடு தட்டு தருமாறி வருகிறார். நான் தூக்கிட்டு வரேன். அபிஷேக் அதை கண்டும் காணாமல் கைபேசியை பார்க்கிறான். ஜான் ஓடி சென்று உதவுகிறான். இந்த காலத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் மனசு உனக்கு இருக்கு. மனசு தான் வெளிச்சம். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். வாங்க தாத்தா. ஜான் சிரித்து கொண்டே வருகிறான். அபிஷேக் இப்பொழுது யோசிக்கிறான். பிள்ளைகளா, ஜான் செய்ததை பார்த்தீங்களா? ஒரு சின்ன தீக்குச்சி பெரிய இருட்டை விரட்டும். அதுபோல் நீங்கள் காட்டுற அன்பு, உண்மை, கீழ்ப்படிதல் இயேசு உங்ககிட்ட கொடுத்துருக்கிற ஒளி. இப்போதான் புரியுது வில்சன். அரைஸ் அண்ட் ஷைன் அப்படின்னா சோம்பேறியா தூங்காமல் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய கிளம்பணும்னு அர்த்தமாம். Shine, little shine, little shine, little shine. Shine, little shine, little shine, little shine. Mingum prakasipo, Yesu kalpitar oli visave, siril dibam pore irul dikave. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே. எழும்பி பிரகாசி, ஒளி வீசுவாய். வீட்டில் வீசுவாய், பள்ளியில் வீசுவாய், எங்கும் இயேசுவின் அன்பை சொல்லுவாய். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைத்திருப்பான். யோவான் 8:12. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்போ 9th above கேர்ள்ஸ் உடைய ஒரு கோரியோ பார்க்க போகிறோம். 9th above கேர்ள்ஸ். Walk in the
பைத்தியம், ஓ மிஸ்டர் பண்ண பைத்தியம். ஏசப்பா வரப்போறாரு, நியாய தீர்க்க வரப்போறாரு. ஏசப்பா வரப்போறாரு, நியாய தீர்க்க வரப்போறாரு. இன்றைக்கு மனம் திரும்பு, இயேசுவை நீ விரும்பு. இருள் ஒரு பக்கம் தடுக்கிறது, ஒளி ஒரு பக்கம் இழுக்கிறது. இருள் ஒரு பக்கம் தடுக்கிறது. நாளை நாளை என்று சொல்லாதே, நாளை என்ன ஆகும் தெரியாதே. நாளை நாளை என்று சொல்லாதே, நாளை என்ன ஆகும் தெரியாதே. வீட்டில் ஒரு வேஷம்தான், வெளியே ஒரு வேஷம்தான். வீட்டில் ஒரு வேஷம்தான், வெளியே ஒரு வேஷம்தான். இனி வேஷம் போட முடியாதே, மாட்டிக்கிட்டு முழிக்காதே. இனி வேஷம் போட முடியாதே, மாட்டிக்கிட்டு நீ முழிக்காதே. ஓ மிஸ்டர் கொள்ளகாரா, ஓ மிஸ்டர் சண்டகாரா, ஓ மிஸ்டர் பொண்ணு பைத்தியம், ஓ மிஸ்டர் பண்ண பைத்தியம். ஏசப்பா வரப்போறாரு, நியாய தீர்க்க வரப்போறாரு. ஏசப்பா வரப்போறாரு, நியாய தீர்க்க வரப்போறாரு. இன்றைக்கு மனம் திரும்பு, இயேசுவை நீ விரும்பு. ஓகே, பார்க்குறீங்க, கை தட்டுறீங்க. ஆன்ட்டிக்கெல்லாம் அப்படியே நடுங்குச்சு. இன்றைக்கும் இந்த உலகத்தில் ஒரு பக்கம் வெளிச்சம் இழுக்குது, ஒரு பக்கம் இருள் இழுக்குது. சூஸ் பண்ணுறது நீ தான். 2 பேரில் எப்படி போனாங்க பத்தியா? இருள் ஒரு பக்கம் இழுத்ததுன்னா நரகத்துக்கு, வெளிச்சத்தின் பிள்ளையாக நீ நடந்தேனா, வெளிச்சத்தின் பிள்ளையாக நீ ஜீவித்தேனா பரலோகத்துக்கு. இன்னைக்கு நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம பெங்களூரில் இருக்கிற கர்நாடகாவில் பிறந்த ராஜுன்ற ஒரு அண்ணாவுடைய வாழ்க்கையில் ஏசப்பானா யாருன்னே தெரியாத அண்ணா வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். அவங்களுடைய அப்பா பேர் சுப்பிரமணி. இப்போது அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏய், யாரு வீட்ல? இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்காரு போலமா. கதவை திறந்து போட்டு, ஏய் ராஜு, ராஜு எங்கடா உங்க அம்மா? உள்ள இருக்காங்கப்பா. உள்ள இருக்காங்களா? ஏய் இங்க வா. ஒரு மனுஷன் உழைச்சி களைச்சி குடிச்சு வந்திருக்கேன். என்னடி சமைச்சு வச்ச? நீ சம்பாரிச்சு தர காசில் கஞ்சி கூட என்னால் செய்ய முடியலையா? ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட நானும் இந்த பிள்ளைங்களும்
அடியும் உதையும் வாங்கி என் உடம்பெல்லாம் இத்து போதையா. என்ன வாழ்க்கையோ எனக்கு தெரியல. இந்த மனுஷனை கட்டிட்டு என் வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீரை தான் நான் பார்க்குறேன். ஏய், எனக்கு என்ன சாதம் வடிச்சேன்னு கேட்டா சாதம் வடிக்காம கண்ணீர் வடிச்சேன்னு சொல்றியா? என்ன அடிக்காதயா? அப்பா அப்பா அம்மா அடிக்காதீங்கப்பா, அம்மா அடிக்காதீங்கப்பா, என்ன அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க அம்மா. ஏண்டா இப்படி பண்ற? எப்ப பாரு குடிச்சிட்டு இதே வேலையா போச்சு. ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க. முதல்ல உன் சட்டையை பாரு எப்படி போட்டிருக்கன்ட்டு. ஒழுங்கா போடு. டேய், ஏன் சட்டையை பற்றி பேசுறியே? உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா? ஓ பேர் சுப்பிரமணி, ஏ பேர் சுப்பிரமணி. ஒரு காலத்தில் நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோம்? ஒன்றா குடிக்க போய் ஜாலியாக இருந்தோம். இன்னைக்கு என்னடான்னா எனக்கே நீ அட்வைஸ் பண்ணுறியா? ஒழுங்கா முதல்ல நில்லுடா. நீ எப்படி நிக்கிற பாரு. ஏதாவது உனக்கு புரியுதா? உனக்கு தலைகால் புரியுதா? ஏன்டா இந்த குடியை குடிக்கிற? புரியுது. இது தலை, இது காலு, புரியுது எனக்கு. சரி சரி, நீ முதல்ல ஒழுங்கா நில்லு. என்னை ஏசப்பா எப்படியாக மாத்தினாரு, அது போல உன்னையும் ஒரு நாள் மாத்துவாருடா. நீ ஏசப்பாவை ஏத்துக்கோ. இந்த பார், யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட. அந்த கடவுளை பற்றிலாம் என்கிட்ட பேசாது, புரியுதா? எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி மற்ற தெய்வத்தை பற்றி பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காது, புரியுதா? பெரிய நல்ல மாதிரி பேசுகிற. போடா வீட்டை விட்டு வெளியே. போய் ஏதாவது சமைக்க சொல்லு போ. நான் திரும்பி வர்றதுக்குள்ள ஏதாவது சமைச்சு வச்சிருக்கீங்க. இப்படி டெய்லியும் ராஜு அண்ணாவுடைய அப்பா அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அடிப்பாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. அடுத்த நாள் ராஜு அண்ணா ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்போது அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ராஜு அண்ணாவுடைய அம்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ராஜு அண்ணா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு வந்து அம்மாவை பார்க்குறாங்க. மா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேம்மா, ஏதாவது சாப்பிட செஞ்சீங்களாம்மா? வாப்பா ராஜு, என்ன செய்ய சொல்கிற? உங்கள் அப்பாட்ட அடி வாங்கி வாங்கி என் உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா. வீட்டில் ரேஷன் அரிசி கூட இல்லை. என்னை மன்னிச்சிருப்பா. சாப்பாடு செய்ய எதுவுமே இல்லைப்பா. நான் என்ன பாவம் பண்ணணும்? எனக்கு முன்னாடி பிறந்த 6 பேரையும் பாட்டி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் பிறந்தோடனே பாட்டி இறந்துட்டாங்க. எப்பயுமே எங்கள் வீட்டில் பசியும் பட்னியுமா இருக்குது. எல்லாம் என் கெட்ட நேரம் தான் போல். ஸ்கூலுக்காவது போவோம், அங்கே போனாவது மதியம் சத்துணவில் சாப்பிடலாம். இப்படி பசியோடையே டெய்லி ஸ்கூலுக்கு கிளம்பி ராஜு அண்ணா போனாங்க. ஒரு நாள் ஸ்கூலில் ராஜு அண்ணாவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசுகிறாங்க. அண்ணாவும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? டேய் வராம்பர் ராஜு, என்னடா இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக காஸ்டியூமில் வந்திருக்கான். அவன் சாக்ஸை பாரு, வேற லெவலு. சாக்ஸை விடு, சோ நாத்தம் அந்த பேகு. சை, ஐயோ, அவன் ஷர்ட்டு பாரு, ஸ்வெட்டர் பாரு. இந்த வெயில்ல என்னடா ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு கழட்டுடா. அவுக்காதீங்க அவுக்காதீங்க. அவுக்காதடா அவுக்காதடா அவுக்காதடா. டேய் ப்ளீஸ் டா, அவுக்காதடா. ஐயோ, ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. இதை மேட்ச் பண்றதுக்கு தாண்டா அவன் ஸ்வெட்டரை போட்டு சுத்திட்டு இருக்கான். தாடா போடுறா புடா. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்களே. வீட்லேயும் அப்பா இப்படி குடிச்சிட்டு அடிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு வந்தால் எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்களே என்ன. பார்த்தீங்களா குட்டீஸ், இது எவ்வளோ தப்பு இல்லை? ஒருத்தரை பார்த்து கிண்டல் பண்ணுறது, கிண்டல் செய்யக்கூடாது இல்லை. அண்ணாவை பார்த்து ஸ்கூலில் இருக்கிற 150 பேர் சிரிச்சாங்களாம். அது மட்டும் இல்லை, அண்ணாக்கு டெய்லி சாப்பாடே கிடையாது, வெறும் லஞ்ச் மட்டும்தான். அதுவும் ஸ்கூலில் தர சத்துணவை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் அண்ணா ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன்.
அக்கா, அம்மா எங்கே போனாங்க அக்கா? அம்மாவை காலையில் அப்பா ரொம்ப அடிச்சிட்டாரு ராஜு. அம்மாவோட தலையில் அடித்து ரொம்ப ரத்தம் வந்துருச்சு. அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ராஜு. எதுவுமே சமைக்கலை ராஜு வீட்டில். அச்சோ, அம்மா தினமும் இப்படி அடி வாங்குறாங்களே. நம்மளோட வீட்டு நிலைமை மட்டும் ஏன்க்கா இப்படி இருக்கு? டெய்லியும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஸ்கூலில் அவங்க அப்பா அம்மா தான் வந்து ட்ராப் பண்ணி போகும்போது கூட்டிகிட்டு போகிறாங்க. தினமும் எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே அப்பாவை கட்டி பிடிச்சிக்கணும்னு ஆசையாக இருக்கும்க்கா. ஆனால் ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் அந்த நிலைமை இருந்ததே இல்லை. தினமும் அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாவை போட்டு அடிக்கிறது திட்டுறதுன்னு தான் இருக்காரு. இந்த கஷ்டமான நிலைமெல்லாம் நம்மளை மாறாதாக்கா? நம்ம போவோம் ராஜு, எல்லாம் ஒரு நாள் மாறும். அழாதம்மா, அழாத. ராஜு வண்டியாப்பா. அம்மா, உங்களுக்கு தலையில் அடிபட்டுருச்சுன்னாங்க, எப்படிம்மா இருக்கு? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஆமாப்பா, பக்கத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மருந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்கப்பா. என்ன வாழ்க்கையோ தெரியலப்பா இது. இந்த வாழ்க்கைலாம் நம்மளுக்கு என்றைக்கு மாறுமோ? இந்த மனுஷனோட ஒவ்வொரு நாளும் கண்ணீர், பசி, கொடுமை, வறுமை. என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போட்டுக்க நல்ல யூனிஃபார்ம் கூட கிடையாது. நல்ல யூனிஃபார்ம் கூட கிடைக்கல. ராஜு, இந்த கஷ்டம்லாம் மாறாதா? என்ன வாழ்க்கையோ தெரியல. நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன்ப்பா. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. நம்ம இந்த வாரம் நம்மளோட குலதெய்வ வழக்கப்படி சுடுகாட்டில் போய் கோழியை பலி செலுத்தி பாவத்தை நிவர்த்தி செய்வோமா? அப்படி செஞ்சால் நம்ம கஷ்டம்லாம் மாறிடுமா? நம்ம இந்த வாரம் கண்டிப்பாக போகலாமா? நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. சரிப்பா. ராஜு, ஏம்மா எப்படிம்மா இருக்கீங்க? அங்கிள், உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு பைபிளை தூக்கிட்டு வந்துடுறீங்க ஏசப்பாவை பற்றி பேச. ராஜு, நீ என்னை திட்டினாலும் அடித்தாலும் பரவாயில்லப்பா. நான் ஏசாமியை பற்றி கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியே தீருவேன். ஏசாமி ஒரு காலத்தில் நானும் உங்கள் அப்பா மாதிரி தான் இருந்தேன். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். நான் அவருடைய பிள்ளையாக மாறின பிறகு எனக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஹாப்பியாக நான் இருக்கிறேன் தெரியுமா? உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? நீங்களும் ஏசப்பாவை தேடலாம் இல்லை? மா, நீயாச்சும் பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போமா. இந்தாங்க, இந்த பைபிளை படிங்கம்மா. ஆமாங்க, இந்த இந்த சுப்பிரமணியம் எங்கள் வீட்டுக்காரும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். 2 பேரும் ஒரு காலத்தில் குடிப்பாங்க. ஆனால் இந்த சுப்பிரமணியம் மட்டும் எப்படி மாறினாருன்னு தெரியல. அதே சந்தோஷம் என் வீட்டுக்கு கூட கிடைச்சா நல்லா இருக்கும். சரியா, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்களேன்னு அந்த கோயிலுக்கு, அந்த ஏசப்பா கோயிலுக்கு போய் தான் பார்க்குறேன். சரிம்மா, ரொம்ப நல்லதும்மா. ஐயா, உங்கள் காலை பார்த்துக்கோங்க ஐயா. அடிபட்டுருச்சா? இல்லை, அது சரியாயிடும்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. அங்கிள், நீங்கள் போய் முதல்ல உங்கள் காலை காப்பாற்றுற வேலையை பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு வந்து சும்மா பைபிள் ஏசப்பான்னு பற்றி பேச நிறுத்துங்க. போங்க. ராஜு, ஏசு உன்னை சந்திப்பார்ப்பா ஒரு நாள். ராஜு அண்ணாவுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட் சுப்பிரமணிய அங்கிள் இப்படி அடிக்கடி வந்து அவங்க வீட்டில் வந்து ஏசப்பாவை பற்றி சொன்னாங்க. ராஜு அண்ணாக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அண்ணா ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருந்தாங்க. பைபிளை காலில் போட்டு மிதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாஸ்டர்ஸ், சர்ச்சு எல்லாத்தையும் பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்காங்க. ஒரு நாள் ராஜு அண்ணாவுடைய அப்பா இப்படி குடிச்சே மறிச்சும் போயிட்டாங்க. ராஜு அண்ணா வீட்டில் சாப்பிட ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லை. ரொம்ப வறுமை. இந்த சூழ்நிலையில் ராஜு அண்ணாவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கெட்ட பழக்கங்களை எல்லாவற்றையும் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ராஜு அண்ணாவும் அவங்க ஃப்ரெண்டும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா? என்ன ராஜு, ஒரு வாரமாக உனக்கு கடப்பக்கம் ஆளையே காணோம், என்னாச்சு? ஆமாடா, என்னடா வாழ்க்கை இது, வாழவே பிடிக்கல. டெய்லியும் வீட்டில் சாப்பாடு இருக்க மாட்டேங்குது, பட்னியாக தான் கிடக்கிறேன். இது பத்தாதுன்னு எனக்கு தெரிஞ்சதே ஒன்று, நல்லா டான்ஸ் ஆடுவேன். எப்படியாவது சினிமாலையாவது சைட் டான்ஸர் ரோலாவது கிடைக்கும்னு சாலி கிராமத்தை சுற்றி வந்தேன்டா. எவ்வளவோ மலையாக ஏறி கோயிலாக போய் கும்பிட்டேன்டா.
ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல. எனக்கு வாழவே பிடிக்கலடா. நீ ரொம்ப வெக்ஸ் ஆகிருக்க போல. என்கிட்ட எனக்கு காசு இருக்குது, வா நம்ம கடைக்கு போய் 2 சரக்கு அடிக்கலாம், உன் கவலைலாம் போயிடும். வரியா? கரெக்டாக சொன்னடா, வா போவோம் நம்ம. வா. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேர்ந்து குடிப்பது, சண்டை போடுவது, அசிங்கமாக பேசுவது, இன்னும் நிறைய தப்பு செஞ்சு ராஜு அண்ணா குடிச்சே லைஃப்பை வேஸ்ட் பண்ணாங்க. ஏதோ கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு அதில் வர பணத்தை குடிச்சிட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் பணத்தை மட்டும் அவங்க அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் அண்ணாக்கு எந்த வேலையும் கிடைக்கல, சாப்பிட சாப்பாடும் இல்லை. அண்ணாக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? ரொம்ப பசிக்குதே, இன்றைக்கும் சாப்பாடு கிடைக்கல வீட்டில். இந்த தெருவில் குப்பை தொட்டியில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம் ஏதாவது இருக்கா இங்கே சாப்பாடுன்னு. காஞ்சு போன பிரெட் இருக்கு, இது பத்தும் நம்ம பசியை தீக்க. தண்ணி கூட இருக்கே. அப்பா, இன்னைக்கு பசியை தீக்க இந்த காஞ்சி போன பிரெட்டு கிடச்சிது. நாளைக்கு பொழப்ப நாளைக்கு பார்ப்போம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அண்ணாக்கு சாப்பிட நல்ல சாப்பாடே கிடைக்கல. ராஜு அண்ணா டெய்லி இப்படி தான் குப்பை தொட்டி எங்கே இருக்குன்னு பார்த்து அதிலிருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, எங்கேயாவது கல்யாணம் நடக்குதா, கல்யாண வீட்டுக்கு போய் அங்கே கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்றலான்னு சொல்லி கல்யாண வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. ஒரு நாள் அப்படித்தான் ஒரு முஸ்லீம் கல்யாணம் நடக்குது. அந்த முஸ்லீம் கல்யாணத்துக்கு அண்ணா போனாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? டேய், யாருடா நீ? ஐயா ஐயா, அவங்க சாப்பிட்டு போடுற இலையில இருக்க சாப்பாடாவது நான் சாப்பிட்டுக்கிறேயா, கொஞ்சம் விடுங்கய்யா. ஒழுங்கா வெளில போயிடு, பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்க, போ வெளியில. ஐயா ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் ஐயா, போ வெளியில, பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்க, போ. இப்படி அண்ணாக்கு கல்யாண வீட்லேயும் சாப்பாடு கிடைக்கல. அண்ணா தேடி அலைஞ்சாங்க. ஒரு நாள் ரொம்ப பசியோட திரும்பவும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? மா சாப்பிட்டு ஏதாவது வச்சுருக்கீங்களாம்மா, ரொம்ப பசிக்குதுமா. ராஜு, அப்பா இறந்து போனதுலேருந்து நம்ம வீட்டில் வறுமை ரொம்ப அதிகமாகிருச்சுப்பா. இன்றைக்கும் சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லைப்பா. நானும் எங்கெங்கேயோ போய் வேலை செஞ்சு பார்க்குறேன், நம்ம சாப்பாட்டுக்கான போதுமான காசு கிடைக்கல. ஆனால் ராஜு, நம்ம அப்பா ஃப்ரெண்டு சுப்பிரமணிய அங்கிள் சொன்னாங்கள்ல, அதை கேட்டு 3வது தெருவில் ஒருத்தவங்க வீட்டில் ஏசப்பா கூட்டம் நடக்குதுப்பா. அம்மா சொன்னா உன்னை கேட்பியா? சொல்லுங்கம்மா. அங்கே போனோன்னா நம்ம வயிற்று பசி ஆறலன்னா கூட மனசு ரொம்ப நிறைஞ்சிருதுப்பா. என் கூட வாப்பா. சரிம்மா, இன்னைக்கு உங்கள் கூட வரேன் நான். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் தான், தினமும் என்ன அங்கே எதிர்பார்க்காதீங்கம்மா. சரிப்பா, வா. அண்ணா வாரம் சர்ச்சுக்கு போனாங்க. ஆனால் ஏசப்பாவை அண்ணா வாழ்க்கையில் ஏற்றுக்கலை. குடிப்பழக்கத்தை விடலை, சண்டை போடுறதை விடலை, இன்னும் பல தப்புகள் பண்ணிட்டு இருந்ததை எதுவுமே அண்ணா அவங்க லைஃப்ல இருந்து விடவே இல்லை. ஒரு நாள் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சினிமாவுக்கு போனாங்க. சினிமாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு சினிமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த ஃபைட் சீன் மட்டும் சேர்த்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அம்மா. என்னப்பா ராஜு, எங்கே போயிட்டப்பா? மணி என்ன ஆகுது?
அம்மா எங்கே போயிட்டியோ, என்னாச்சோ ஏதாச்சோன்னு அப்பா ஒரே படபடப்பாக இருந்தேன்ப்பா. 2 மணி ஆகுது, எங்கே போயிட்டு வர இந்த ராத்திரியில்? சரிப்பா, நீ வந்ததே லேட்டு. போயிட்டு அம்மா உனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கல, அந்த ஒன்றே ஒன்று, அந்த இயேசு உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கோப்பா. சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஜெபம் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறது. அதை பண்ணிட்டு தூங்குவோம். ஏசப்பா, இன்னைக்கு சினிமாவுக்கு போயிட்டு வர உதவி செஞ்சீங்க, நன்றி ஏசப்பா. என் மகனே ராஜு, நீ என்னை துன்பப்படுத்தி விட்டாய். நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னுடைய குடி பழக்கத்திற்காகவும் உன்னுடைய பாவத்திற்காகவும் தான் நான் சிலுவையில் சுமந்து மரித்தேன். இதோ ஜீவிக்கிறேன். நான் பரிசுத்தர். ஆகையால் நீயும் பரிசுத்தமாய் வாழு. என்னது, பரிசுத்தமான தேவன் என்கிட்ட பேசுகிறாரா? என்னோட பாவம்லாம் கண்ணாடி மாதிரி என் கண் முன்னாடி வருதே. ஏசுப்பா, எப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் வீணான சண்டை போட்டிருக்கேனே தெருவில் நின்று. எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள், என் காதால் கூட கேட்க முடியாத அளவு எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளால் பேசியிருக்கேன் ஏசப்பா. குடின்னு அந்த குடிக்கு எவ்வளோவா அடிமையாக இருந்தேன் ஏசப்பா. எப்படியாக சினிமா ஆட்டம் பாட்டோன்னு சினிமாவை தேடி என் கால்கள் ஓடிச்சு ஏசப்பா. அதுக்காக நீங்கள் சிலுவைக்கு போனீங்களே, எனக்காக நீங்கள் முட்கிரீட சுமந்தீங்களே, எனக்காக கையிலையோ காலிலையோ ஆணிகளால் அடிக்கப்பட்டீங்களே ஏசப்பா. என்னை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. இவ்வளோ நாள் என் இருதயத்தில் இருந்த பாரமே என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நாள் கிறிஸ்தவம் ஒரு மதம் மாத்துறாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் நான் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். இப்போதான் எனக்கு புரியுது, ஏசு மதம் மாற்றல, என்னோட இருளான மனதை மாற்றிருக்காருன்னு எனக்கு புரியுது. ஏசப்பா, ரொம்ப நன்றி ஏசப்பா. எவ்வளோ ஹாப்பி இல்லை குட்டீஸ்? குடிகாரங்களா இருந்த அண்ணன், கெட்ட வார்த்தை பேசுறவங்களா இருந்த அண்ணன், சண்டை போடுறவங்களா இருந்த அண்ணன் இப்போ எப்படி ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு அண்ணாவுடைய மனசு புதுசா மாறிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் அண்ணா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. அண்ணாக்கு ஹவுஸ் கீப்பிங் வேலை கிடைச்சிது. அண்ணா வேலைக்கு போயிட்டு மீதி இருக்கிற நேரத்துல என்ன மாதிரி குடிகாரரா இருக்கிற பசங்களுக்கும் என்ன மாதிரி தப்பு பண்ற பசங்களுக்கும் எப்படியாவது ஏசப்பாவை பத்தி சொல்லணும்னு சொல்லி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தாங்க. அப்போ ராஜு அண்ணாக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சது. அது என்ன கிடைச்சதுன்னு பார்க்கலாமா? தம்பி, இந்த சின்ன வயசுலயே நீ ஊழியம் செய்கிறதுக்காக வந்ததை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. தொடர்ந்து நீ ஏசப்பாக்காக ஊழியம் செய், சரியா? கண்டிப்பாக சிஸ்டர். அதுக்கப்புறம் என் கூடயும் சேர்ந்து நீ ஊழியம் செய்கிறதுக்கு வரியாப்பா? கண்டிப்பாக வரேன் சிஸ்டர். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செய்யலாம், சரியா? இந்தா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்தா தம்பி, காட் பிளஸ் யூ. ரொம்ப நன்றி சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே. என்ன கிஃப்ட்னு பிரித்து பார்ப்போம்.
ஸ்வெட்டர், நான் எவ்வளோ நாளாக கிழிஞ்ச ஸ்வெட்டர் போட்டு அழுக்கான ஸ்வெட்டர் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு இப்போ நல்ல ஸ்வெட்டர் கிடச்சிருக்கு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரில் வேற கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. அண்ணாக்கு பிடிச்ச கலர்லேயே ஸ்வெட்டர் கிடைச்சதுனால அண்ணா ரொம்ப ஹாப்பியாக அந்த ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டாங்க. இதை போட்டுக்கிட்டே அந்த பெங்களூரில் இருக்கிற குளூரில் அண்ணா வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அண்ணா இப்படியே வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது வேலை முடிஞ்சு அண்ணா எப்போவுமே லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு நாள் 2 மணி நைட் ஆயிடுச்சு. அந்த நேரம் அண்ணா வராங்க. வரும்போது அங்கே ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா? ஐயோ குளிருதே, நடுங்குது. தண்ணியில் கை வச்சு வேலை செய்கிறதுனால இந்த பெங்களூர் குளிர் ஐயோ எனக்கு தாங்கவே முடியல. நடுங்குதே நடுங்குதே நடுங்குதே, ரொம்ப குளிருதே. என்னாச்சியா உங்களுக்கு? ஐயா, நான் தண்ணியில் வேலை செய்கிறதுனால எல்லாம் நனைஞ்சிருச்சு. இந்த குளிர் என்னால் தாங்க முடியல ஐயா. நடுங்குது ஐயா எனக்கு. சரியா, நான் கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கேன், இதை நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, உங்களுக்கு இது உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். சரிங்க ஐயா. நடுங்குதே. அவர் குளிருதுன்னு தானே சொன்னார். குளிர் தாங்க முடியலையே. வெறும் சாப்பாடை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோமே. நம்ம போட்டிருக்க ஸ்வெட்டரை கொடுத்துருக்கணுமோ? ஆனால் இந்த ஸ்வெட்டரே எனக்கு ரொம்ப நாள் கழித்து கிஃப்டாக கிடச்சிருக்கு. எனக்கும் இது தேவைப்படுது. என்ன பண்ணுறது? சரி, நம்ம போவோம். ஏசப்பா அண்ணாவோட இருதயத்தில் அந்த ஸ்வெட்டரை கொடுத்துரு அப்படின்னு பேசினாலும் அண்ணாக்கு இல்லை, இது எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிடச்சிருக்கே அப்படின்ற ஒரு ஆசையில் அண்ணா அந்த ஸ்வெட்டரை கொடுக்கல. மறுபடியும் அடுத்த நாள் வேலை முடிஞ்சு அதே வழியில் அண்ணா திரும்பவும் வராங்க. வரும்போது திரும்பவும் யாரை மீட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அண்ணா என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஐயோ நடுங்குதே, குளிர் தாங்க முடியலையே. இந்த பெரியவர் இங்கே இருக்காரு. ஐயா நடுங்குது. உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா? இன்னும் இப்படியே இருக்கீங்க? இன்னும் குளிருதுங்க ஐயா, நடுங்குது, தாங்க முடியல ஐயா குளிர். ஐயா, இந்த ஸ்வெட்டரை நீங்கள் வச்சுக்கோங்க ஐயா. இது என்னோட உங்களுக்கு தான் ரொம்ப தேவைப்படும். இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் ஐயா. ஐயா ரொம்ப நன்றி ஐயா. இப்போ என்னோட குளிர் குறைஞ்சிருச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. சரி ஐயா, நான் போயிட்டு வரேன். என்ன குட்டீஸ், ராஜு அண்ணா மதம் மாறலை, ராஜு அண்ணாவுடைய மனசு மாறிடுச்சு. ஏசப்பா ராஜு அண்ணாவுடைய வாழ்க்கையை மாற்றினதுனால ராஜு அண்ணாவும் ஏசப்பாவுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சுடுகாட்டில் போய் கோழியை வெட்டி பலி செலுத்தினா பாவத்துக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்கும்னு இருந்த ராஜு அண்ணாவோட வாழ்க்கையில் ஏசப்பா வந்த பிறகு சுடுகாட்டுக்கு போய் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஜெபிக்கும்போது ஒரு நாள் சுடுகாட்டில் ஜெபிச்சு முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஐயா, என்னையா? இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு ஐயா. இன்னையா சொல்கிறீங்க? நான் ஒரு மல்லிகை கடை வச்சுருக்கேன்யா. என் கடைக்கு எதிர்க்கையே ஒருத்தன் மல்லிகை கடை வச்சுருக்கான். அவனுடைய பிஸ்னஸ்ஸு ரொம்ப அமோகமாக போகுதையா. அவன் துண்டை காணும் துணியை காணும் ஓடணும்னு மந்திரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஒரு குடும்பத்தையே அழிக்கணும்னு போயிட்டுருக்கேன். நீங்கள் என்னையா இயேசு நேசிக்கிறாருன்னு சொல்கிறீங்க? அதுவும் என்னை பார்த்து வேற சொல்கிறீங்களேயா? ஆமாம் ஐயா, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. உங்களை கடையை சுற்றி 10 பேர் இன்னும் கடை வச்சாலும் உங்கள் கடைக்கு லாபம் வர இயேசுவால் முடியும் ஐயா. உங்களுக்கு இந்த மந்திரம்லாம் செய்ய நிறைய பணம் செலவாயிருக்கும் இல்லையா? ஆனால் ஏசப்பா
உங்ககிட்ட பணமோ பொருளோ எதுவுமே கேட்கலையா. உங்களோட உள்ளத்தை மட்டும்தான் ஏசப்பா கேட்குறாரு. இருளான உள்ளத்தை ஏசப்பாவால் மட்டும்தான் மாற்ற முடியும் ஐயா. என்னதையா, பணம் பொருள் எதுவுமே தேவையில்லையா? இதெல்லாம் வேணாவா ஐயா? இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் ஐயா ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்க. இப்போவே நான் ஏசப்பாவை ரட்சகராக ஏற்றுக்கிறேயா. ஐயா என்னையும் மன்னிப்பாரா ஐயா? ஒரு குடும்பத்தையே அழிக்கணும்னு நினைச்சனையா, என்ன மன்னிப்பாராயா? கண்டிப்பா உங்களை மன்னிப்பாரு ஐயா. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. சரியா, நீங்க சொல்றீங்கய்யா, எனக்கே ஒரு சந்தோஷமா இருக்குய்யா. என்னையும் ஆசீர்வதிப்பாருனா உண்மையே அந்த கடவுளை நான் ஏத்துக்கிறேயா. இப்படி ராஜு அண்ணா ஏசப்பாவுக்காக வாழ ஆரம்பிச்சாங்க. நிறைய நல்லதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அண்ணாக்கு சுடுகாட்டில் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற அந்த நேரத்தில் ஏசப்பா அண்ணாக்கு ஒரு பாட்டை கொடுத்தாங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. என்ன குட்டீஸ், ஹாப்பியாக இருக்குல்ல? ஏசப்பா ராஜு அண்ணாவுடைய இருளான மனதை மாற்றி வெளிச்சமாக மாற்றினாங்க. இன்னைக்கும் ராஜு அண்ணா பெங்களூரில் இருக்கிற கர்நாடகாவில் குப்பை தொட்டியில் யாரெல்லாம் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நிறைய உதவிகளை அண்ணா செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அண்ணா மாதிரி குடிச்சிட்டு இருக்கிற வாலிப பசங்களுக்கும் அண்ணா போய் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. என்ன குட்டீஸ், இதை பார்த்து நீங்களும் எழும்பி பிரகாசிக்க ரெடியா? So good afternoon children. அந்த ஆண்டிக்கு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிடுறீங்களா? குட் ஆஃப்டர்நூன். கவனிக்கிறீங்களா? ஜோ அண்ணா பாட்டின்னு ஒருத்தர் ராயபுரமில் ரொம்ப நாளைக்கு முன்னால் இருந்தாங்க. இங்கே இருக்க பெரியவங்களுக்கு ஜோஹன்னா பாட்டினா யாருக்கெல்லாம் தெரியும்? கொஞ்சம் கை தூக்குங்களேன். பார்த்தீங்களா, ஜோஹன்னா பாட்டி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெரி குட். ஜோஹன்னா பாட்டியுடைய இப்போ நீங்கள் ராஜு கதையை கேட்டீங்க, அவங்களது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. கல்யாணம் ஆச்சு, ஒரு பிள்ளை பிறந்தது, அந்த பிள்ளை இறந்துருச்சு. ஜோஹன்னா பாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியம் பிடிச்சி ரோடில் அலையிறாங்க. எப்படியோ ஜெய்சிங் டாக்டருன்னு கேட்டு கிளினிக்கு வந்து இயேசு ஆண்டவர் பேரை கேட்டு என்ன பண்ணாங்க, மனம் திரும்பி நல்லா ஆயிடுச்சு அவங்க மனசு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோடே இருப்பாங்க. ஜோஹன்னா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? குட்டி பிள்ளைங்களுக்கு எங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ்? ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பிள்ளைங்களா? நுங்கம்பாக்கம். அவங்களுக்கு இயேசுவை தேடணும்னு அவ்வளோ வாஞ்ச. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கேருந்து நுங்கம்பாக்கம்க்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு நடப்பாங்க. இங்கேருந்து நுங்கம்பாக்கம் பக்கத்தில் இருக்கா, ரொம்ப தூரம் சந்தோஷமாக போவாங்க. அப்போது ஜோஹன்னா பாட்டி எங்கள்கிட்ட, நாங்கள்லாம் இப்போ யங் வாலிப பிள்ளைங்களாக இருக்கும்போது, ரீட்டாம்மா நான் சாந்தியை கூட்டிகிட்டு மீட்டிங் வர போகிறேன், சாந்தியை கூட்டிகிட்டு வர போகிறேன், ஜெயாவை கூட்டிகிட்டு வர போகிறேன், ஐஸ்கார பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர போகிறேன்னு ஒவ்வொரு நாளும் மேசி ஹாலில் மீட்டிங்க்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க, போய் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ இந்த ஆண்டி நமக்கு மெசேஜ் கொடுக்குறவங்க யார் தெரியுமா? அவங்க சாந்தி சாந்தி சாந்தின்னு போனாங்க பாரு ஜோஹன்னா பாட்டி. சாந்தியோட இவங்களுடைய அம்மா தான் சாந்தி. புரியுதா பிள்ளைங்களா? ஜோஹன்னா பாட்டி சாந்தியை கூட்டிகிட்டு வந்து, சாந்தி ஆண்டி கல்யாணம் ஆகி, இந்த ஆண்டி பேர் எஸ்தர். இப்போ எப்படி நாங்கள் ராஜு தேடி எப்படி மற்றவங்களுக்கு சுவிசேஷம் இயேசு பற்றி சொல்லி மற்றவங்க எப்படி இருதயம் மாறுதில்ல, இப்போ இவங்களும்
ஹஸ்பண்டு, இவங்க 2 குட்டி பிள்ளைங்க ஜெசிஃபா ஜோசிஃபா நீங்கள் இருக்காங்க. இவங்க என்ன ஊழியம் பண்ணுறாங்க தெரியுமா? திருவத்தியூரில் டியூஷன் சென்டர் வச்சு அது மூலமாக இயேசு ஆண்டவரை பற்றி எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. யூத்தோடு தான் அவங்க மூவ் பண்ணுறாங்க. மெயினாக ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸு, யூத்து, டியூஷன் சென்டர். பாருங்கள், ஜோனா பாட்டி அவ்வளோ வாஞ்சையாக போய் சாந்தியை வின் பண்ணாங்க. சாந்தி ஆண்டியோடைய டாட்டர் தான் இவங்க. இவங்களுக்கு ஜோனா பாட்டி வந்து உண்மையாகவே பாட்டி. ஓகேயா? ஸோ நான் அவங்க பேர் எஸ்தர். அவங்க நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதே மாதிரி ராயபுரமில் ரிட்ரீட்டில் தான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்ல வந்திருக்கேன். சரி, நான் ஒரு கையில் ஒன்று வச்சுருக்கிறேன். நான் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்தேன். யாருக்கா தெரியுதா? பர்ஸ் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிறது தெரியலையா உங்களுக்கு? அது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பொருள். தெரியலையா? நல்லா பாருங்க. தெரியலையா? நான் இன்னும் கொஞ்சம் கூட கிட்ட காட்டுறேன். தெரியலையா? சரி, இப்போது நான் பேசாத இந்த பர்ஸை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நான் பர்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தெரியுதா? பாருங்க, இப்போ தெரியுதா? தெரியலையா? சரி, என்ன பண்ணுறது? சரி, நான் வெளியிலேயே எடுத்துடுறேனே. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்போ தெரியுதா? என்னது அது? லைட்டா? ஓ, இன்னைக்கு உங்கள் விபிஎஸ்ல கூட போட்டிருந்தாங்கல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னுல. சரி, இந்த லைட்டை இதுக்குள்ளே வச்சுருந்தேன். அப்போ யாருக்கா தெரிஞ்சுதா? நான் ஜிப்பை ஓப்பன் பண்ணி வச்சேனே, அப்போ கூட தெரியலல்ல. எப்போ தெரிஞ்சுது? வெளியே வைக்கும் போது தான் தெரிஞ்சுது, அப்படி தானே? ஸோ இன்னைக்கு இந்த விபிஎஸ்ல லைட் யாருன்னு கற்றுக்கிட்டீங்க? ஜீசஸ் லைட்டை உங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இன்னும் நீங்கள் இந்த மாதிரி பர்ஸ்குள்ளேயோ இல்லை உங்களோட சர்க்கிள் ரொம்ப குட்டியாக வச்சுட்டு இதுக்குள்ளேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷைன் பண்ணுறது தெரியுமா? தெரியாதுல்ல. சரி, எப்போ அப்போ நம்ம ஷைன் பண்ணால் எப்போ மற்றவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா நான் நடுவில் சில கொஷின்ஸ் கேட்பேன். அதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு நான் சில கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ரெடியா? ஓகே. ஸோ லைட்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்ல, இதே மாதிரி திடீர்னு ஒரு பெரிய லைட்டு அப்படியே மேலே வந்துச்சு. அங்கே சுற்றி நிறைய பேர் நின்றுட்டுருக்குறாங்க. ஒரே ஒரு தம்பியை கயிறு வச்சு கட்டி போட்டு சுற்றி எல்லாரும் அவரை கொலை பண்ணோன்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ என்னாச்சு தெரியுமா? இந்த லைட் அப்படியே வந்துச்சு. எழுந்து ஓடு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. இந்த தம்பிக்கு ஆல்ரெடி உடம்புல செம்ம காயம். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஒரு லைட்டு வருது, எழுந்து ஓடுன்னு சொல்லுது. என் கையெல்லாம் கட்டியிருந்தாங்க, திடீர்னு பார்த்தா என் கயிறெல்லாம் அவுந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். யார் தெரியுமா இந்த தம்பி? இவர் நைஜீரியான்னு ஆஃப்ரிக்காவில் லிபீரியான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல நிறைய காட்டுவாசி மக்கள்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் க்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுவாசி மக்கள் இருந்தாங்க. ஸோ அந்த மக்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல, ஸோ ஒரு கிங் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த கிங்கோட பையன்தான் இந்த காபு. இவர் பேர் என்னது? காபு. சரியா? இவர் ஒரு பிரின்சஸாக இருந்தார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அந்த மக்கள்கிட்ட சண்டை போடுறதுக்காக வேற ஒரு காட்டுவாசின மக்கள் வந்துட்டாங்க. ஸோ அவங்க பயங்கரமாக ஃபைட் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அதில் முக்கியமாக அவங்க பிடிச்சிட்டு போனது யார் தெரியுமா? இந்த காபு தம்பியை தான் பிடிச்சிட்டு போனாங்க. இவர் ஒரு பிரின்சஸாக இருக்கிறதுனால இவரை நல்லா கொடுமை பண்ணுவாங்க. அவங்க பிரின்ஸுன்றதுனால அவங்க அப்பா ஒரு முறையும் எப்படியாச்சும் இந்த காபுவை அவங்க கிட்டேருந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பணத்தை அவங்களுக்கு என்னெல்லாம் அந்த இடத்துல இருக்குமோ எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டே இருப்பாங்க. அங்கே போய் கேட்பாங்க,
ப்ளீஸ் என்னோட செல்ல பையன், அவனை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு அந்த ராஜா கிட்ட போய் கேட்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? விடவே மாட்டார். அவனை பயங்கரமாக போட்டு அடிப்பாங்க, செம்மையாக அடிப்பாங்க. அவங்க அப்பா போய் கேட்கும் போதெல்லாம் அவனை கொலை பண்ண போகிறேன்னு மிரட்டுவாங்க. அவங்க அப்பா போய் கெஞ்சினாங்க, எப்படியாவது இவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ராஜா கொஞ்சம் கூட கஷ்டப்படவே இல்லை. இவனை இன்னும் கொடுமைப்படுத்தணும், இவனை எப்படியாவது கொலை பண்ணிடணும், இவன் இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் எல்லாரும் முன்னாடி அவனை நல்லா அடிப்பாங்க. எப்படி தெரியுமா அடிப்பாங்க? நல்லா சாட்டை வச்சு அதில் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். அந்த முள்ளெல்லாம் அந்த சாட்டையில் இருக்கும். அப்படியே முதுகில் அடிப்பாங்க. இழுக்கும் போது அப்படியே ரத்தம் அப்படியே சேர்ந்து சதையோடு வரும். இதே மாதிரி ஒருத்தரை நம்மளை பைபிளில் அடித்தாங்க. யாருன்னு தெரியுமா? எஸ், ஜீசஸையும் அடித்தாங்கல்ல, அவர் மேலே அப்படியே ரத்தம் வந்துச்சுல. இப்போ அதே மாதிரி இந்த காபுக்கும் பின்னாடி ஃபுல்லாக ஒரே பிளட்டாக வரும். அவரால் நடக்கக்கூட முடியல, அப்படியே தூக்கி போட்டாங்க. ஆனால் அந்த ராஜா இன்னும் இவனை விடக்கூடாது, இவனை இன்னும் கொடுமைப்படுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, இவனை ஒரு மரத்தில் கட்டி போட்டு எப்படியாச்சும் இன்னைக்கு நான் கொலை பண்ண போகிறேன்னு அவரோட ஈட்டி அப்படியே ஓங்குனார். ஓங்குற டைம் தான் காபுக்கு ஒரே பயம், ஐயோ என்னை கொலை போகிறாங்களா அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஸ்டார்டிங்கில் கேட்டோம்ல, என்ன வந்துச்சு? லைட்டு வந்துச்சு. அந்த லைட்டு அப்படியே காபு மேலே பட்டு காபுக்கு அவங்க கட்டி போட்டிருந்தாங்கல்ல அந்த கயிறு எல்லாம் அப்படியே அறுந்து விழுந்துருச்சு. காபுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன நடக்குது, யார் இந்த லைட்டு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அந்த சத்தம் என்ன சொல்லுச்சு? எழுந்து ஓடு காபு, எழுந்து ஓடு அப்படின்னு சொல்லிச்சு. காபுக்கு இப்போ எப்படியாவது உயிரை காப்பாற்றணும். ஸோ அப்படியே எழுந்து ஓட ஆரம்பிச்சாரு. ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த லைட் அவருக்கு முன்னாடி அப்படியே போகுது. இவர் அப்படியே போகிறாரு, நிறைய காட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் அப்படியே ஒளிஞ்சுப்பார். அங்கே ஒரு புதர் இருக்கும், அந்த புதரில் போய் ஒளிஞ்சுப்பார். பகல் நேரத்தில் அந்த லைட் இருக்காது. ஸோ அதனால இவர் அந்த புதருக்குள்ளேயே இருப்பார். ஏன்னா யாராவது பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா இவரை கண்டிப்பாக கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு காபுக்கு ஒரே பயமாக இருக்கும். அதே மாதிரி நைட்டில் திரும்ப அந்த லைட் வந்துடும். அந்த லைட் அவனை அப்படியே கொண்டு போகும். ஸோ இப்படியே அந்த லைட்டு அவர் அப்படியே கைட் பண்ணிகிட்டே போச்சு. ஆனால் இந்த குட்டி தம்பி மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. யார் இந்த லைட்டு? எனக்கு யாருன்னே தெரியலையே, எப்போ பாரு இந்த லைட்டு என் கூட பேசிகிட்டே இருக்குது, யாருன்னே தெரியலையேன்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த லைட் அவர் அழகாக அந்த காட்டெல்லாம் தாண்டி ஒரு அழகான ஒரு பிளேஸில், ஒரு சிட்டி பிளேஸில் கொண்டு போய் விட்டுச்சு. அங்கே போகும்போது அந்த லைட் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக அங்கே ஒரு பையனை காபு மீட் பண்ணுறாரு. இந்த பாய் யார் தெரியுமா? இவங்களோட காட்டுவாசி மக்கள்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்த ஒரு பாய். ஸோ அங்கே மீட் பண்ணணும். அவன் இவனை ஐடென்டிஃபை பண்ணிட்டான். ஏய் நீ காபு தானே, உன்னை தானே மக்கள் எல்லாரும் ஒரு ராஜா வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நீ எப்படி இந்த நகரத்துக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு அழுகையாக வருது. ஆனால் அவனுக்கு எதுவுமே சொல்ல தெரில, அவன் எதுவுமே பேசலை. ஆனால் அந்த பாய் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு இவனை கூப்பிட்டு, இவனோட ஃப்ரெண்டு தானே, ஸோ அவனுக்கு ஏசப்பாவை பற்றி நல்லா தெரியும். ஸோ அதனால் இவன் காயப்பட்டிருக்கிறதுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி இவனை நீட்டாக பண்ணி, நீ என் கூட வா, இன்னைக்கு என் கூட நீ உட்காரு, நாளைக்கு நான் உன்னை ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், அங்கே நீ நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவன் அவனுக்காக ஜோம் பண்ணுறான். காபு அப்படியே பார்க்குறான், என்ன நடக்குது, நீ யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இது என்னோட அப்பா ஏசப்பா கிட்ட நான் பேசுகிறேன், நாளைக்கு இவர் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ இப்போ சீக்கிரம் தூங்கு, நாளைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவனும் வேகமாக தூங்குறான். காலையில் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சு போகலான்னு பார்க்கும்போது அவன் அழகாக அந்த பாய் அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே தெரியுமா கூட்டிகிட்டு போனாங்க? சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கே சர்ச்சில் என்ன நடக்கும்? ப்ரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. காபுக்கு இது ரொம்ப புதுசு. ஏன் தெரியுமா? அவர் யார்? ஒரு காட்டுவாசியில். அவர் இந்த மாதிரி நகரத்துக்கு வந்ததே கிடையாது, அங்கே இருந்தவங்கள அவர் பார்த்ததே கிடையாது. ஆனால் இவங்க எல்லாரும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக நீட்டாக உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, ஸ்மைல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போது அங்கே பைபிள் ரீட் பண்ணாங்க. ஸோ இப்போது ஒரு ஆண்டி வந்து சண்டே ஸ்கூல் எடுக்க போகிறாங்க. சரியா, நம்மளாம் இப்போ விபிஎஸ்க்கு நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, அதே மாதிரி அங்கேயும் அந்த ஆண்டி வந்து பைபிள்லேருந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க. அது என்ன கதை தெரியுமா?
பைபிளில் சவுல்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க, தெரியுமா? யார் அவர்? அவரை கிறிஸ்டியன்ஸ் யாராக இருந்தாலும் கொலை பண்ணணும்னு சொல்லி எங்கே போயிட்டு இருந்தாங்க? டமாஸ்கஸ் போகும்போது அப்போ என்ன வந்துச்சு? வானத்திலேருந்து ஒரு லைட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த லைட்டு சவுல் அண்ணனை ஃபுல்லாக மறைச்சிருச்சு. அப்போது அந்த லைட்டு அவர் கூட பேசிச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதை கேட்டோன்னோ காபுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு? ஒரு லைட்டு, இதே லைட்டு தான், இந்த லைட்டு தான், இது என்ன பண்ணுச்சு? என் கூடயும் பேசுச்சு அப்படின்னு அவருக்கு அழுகையாக வந்துச்சு. ஆனால் இவர் அழுகிறத யார்கிட்டயும் சொல்ல முடியல. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அந்த லைட் அவர் கூட பேசிச்சு, நீ நிந்திக்கிற ஏசு நான் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னோம். காபு அண்ணனோட குவெஸ்டினுக்கு எல்லாமே ஆன்சர் வந்துருச்சு. இவருக்கு பயங்கர ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த லைட் தான் ஏசு. ஏசு தான் என்ன அந்த கஷ்டத்துல இருந்து என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப சவுண்டாக கத்த ஆரம்பிச்சாங்க. அங்கே எல்லாரும் அவரை திரும்பி பார்த்தாங்க. யார் இந்த பையன்? எதுக்கு திடீர்னு ஏசு ஏசுன்னு கத்துறாரு? என்ன லைட்டுன்னு சொல்கிறாரு? புரியலையேன்னு சொன்னோம். அவர் எல்லாருக்கும் முன்னாடி வந்தார். முன்னாடி வந்து சொல்கிறாரு, நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு லைட் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஏசு தான், அந்த ஏசு தான் என்னை இன்னைக்கு இங்கே கொண்டு வந்தாங்க. நான் ஒரு காட்டுவாசி பையன், என்னை எல்லாரும் கொலை பண்ணணும்னு இருந்தாங்க. ஆனால் அந்த லைட்டு என்னை கைட் பண்ணி இங்கே கொண்டு வந்துச்சு. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அவரோட ட்ரெஸ்ஸை அப்படியே கழட்டி காமிச்சாரு. பார்த்தா பின்னாடி ஃபுல்லாக ஒரே அடிபட்டு அந்த காயமாக இருந்துச்சு. இதை பார்த்துனோ அந்த சண்டே ஸ்கூல் ஆண்டிக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. இந்த பையன் கூட யார் பேசியிருக்கா? ஏசப்பா பேசியிருக்காரு. ஒரு லைட் மூலமாக அவனை கரெக்டான இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த ஆண்டி அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அவனுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. இவன் ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு இன்னும் நிறைய ஆசையாயிட்டான். காபுக்கு இந்த லைட்டை பற்றி நான் நிஜமாக தெரிஞ்சுக்கணும், இந்த ஏசுவை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு டெய்லி சண்டே ஸ்கூல் போக ஆரம்பித்தான். அந்த ஆண்டிக்கிட்ட நிறைய கேட்க ஆரம்பித்தான். அவங்க நிறைய பைபிள்லேருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பைபிள்லேருந்து ஏசப்பா எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாங்க, நம்மளோட பாவத்தை ஏசப்பா மன்னிச்சாங்க, சிலுவையில் நமக்காக உயிர் ரத்தம் சிந்தினாங்க, எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ எல்லாத்தையும் கேட்டு ஏசப்பாவை தன்னோட சொந்த ரட்சகரா யார் ஏற்றுக்கொண்டா? காபுல. ஸோ இப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு, ஏசப்பா அவனை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஸோ இனிமேல் நான் அந்த பாவத்துக்குள்ளே இருக்க மாட்டேன், ஏசப்பாக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி காபு முடிவெடுத்தார். அது மட்டும் இல்லை, காபுக்கு ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா இருந்துச்சு? ஏசப்பாவை பற்றி என்னோட நாடு, எந்த நாடு அவர் இருந்தது? ஆஃப்ரிக்காவில் போய் எங்கள் எல்லா மக்களுக்கும் நான் ஏசப்பாவை பற்றி சொல்லணும், அதுக்கு தான் ஏசப்பா என்னை கொண்டு வந்தாங்க அப்படின்னு காபுக்கு பயங்கர ஆசை. போய் கேட்குறாரு, அந்த சண்டே ஸ்கூல் ஆண்டிக்கிட்ட போய் கேட்குறாரு, எப்படியாச்சும் நான் ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய ஏசப்பாவை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, காபு நான் எல்லாமே சொல்லிட்டேன், ஏசப்பாவை பற்றி பைபிள் ஃபுல்லாக உனக்கு சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல காபு அப்படின்னோ. அப்போ இன்னும் ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஆசை. அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்த பிறகு அவருக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும், நிறைய செய்யணும்னு ஆசை வந்துடுச்சு. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது காபு அந்த ஆண்டிக்கிட்ட கேட்டான், அப்போது நீங்கள் இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் நியூயார்க்கில் ஸ்டீஃபன் மெரிட்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க, அவங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோம் காபுக்கு ஒரே ஆசை, அப்போது நான் இப்போவே ஸ்டீஃபன் மெரிட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். அந்த ஆண்டி இப்போல்லாம் போக முடியாதுடா, நீ சின்ன பையன், அதுக்கு போகிறதுக்கெலாம் நிறைய ப்ராசஸ் இருக்குது, ஒரு டிக்கெட் வாங்கணும், நீ ஷிப்பில் போகணும், ரொம்ப நாள் ஆகும். இல்லை நான் இப்போயே போக போகிறேன், என்னோட ஜீசஸ் என்னை கைட் பண்ணுவாங்க, அதே லைட் என்னை நடத்திட்டு போவோம் அப்படின்னு சொல்லி காபு உடனே கிளம்பிட்டாரு. அந்த ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. எப்படி போகணுன்னு சொன்னாங்க அந்த ஆண்டி? ஷிப்பில் போகணுன்னு சொன்னாங்க. இவர்கிட்ட டிக்கெட் கிடையாது, எதுவுமே இல்லை, எப்படி போவார்? காபு என்ன பண்ணார் தெரியுமா? போய் அந்த ஹார்பர் இருக்கும்ல, ஷிப்ஸ் எல்லாம் கிளம்புற ஒரு இடம் இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்துட்டு நியூயார்க்குக்கு போகிற ஷிப் எங்கே வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறார். இவர் கருப்பாக இருப்பார், இவர் ஒரு ஆஃப்ரிக்கன், அதனால் அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கலராக இருப்பாங்க. யாருக்குமே இவரை பிடிக்கவே பிடிக்காது.
ஏன்னா இவங்க எல்லாருமே அடிமைகளாக மட்டும்தான் பயன்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் ரைட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த ஷிப்பில் இருக்க கேப்டன்லாம் இவரை பார்த்தாலே பிடிக்காது. ஆனால் இவர் என்ன பண்ணுறது, அங்கே வந்து ஷிப்பில் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல இந்த பையனை கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இவனையும் ஏற்றிக்கிட்டாங்க. இப்போ காபுக்கு ஒரே ஹாப்பி. நம்ம எங்கே போகிறோம், நியூயார்க் போகிறோம். ஸோ அந்த ஷிப்பில் ஏறிட்டாரு. ஏறினா அந்த ஷிப்போட கேப்டன் பயங்கர கொடுமைக்காரர். அவருக்கு காபுவை பார்த்தாலே பிடிக்காது. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, எப்போ பாரு காபுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டார். எது கஷ்டமான வேலையோ அந்த ஷிப்பில் அது எல்லாத்தையும் காபுக்கு கொடுப்பார். ஒரு முறை என்னாச்சு, பயங்கரமான புயல் காற்று அடிக்குது. கப்பல் அப்படியே நகரவே முடியல, அப்படியே கப்பல் கீழே விழுற மாதிரி இருக்குது. அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாய்மர கப்பல் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே ஏறி அந்த கொடிகளை எல்லாத்தையும் அவுத்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் கட்டும் போது தான் கப்பல் ஓரளவுக்கு நார்மலாக போகும். ஆனால் அது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. ஏன்னா அந்த கப்பல் மேலே ஏறினா கீழே விழுந்துருவாங்க அடிக்கிற காற்றுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அந்த கேப்டன், இந்த காபோ கூப்பிட்டு, காபோ நீ தான் என்ன பண்ணணும், அங்கே போகணும், நீ தான் போய் அந்த கட்டணும்னு சொல்லணும். இவருக்கு ஒரே பயம், ஐயோ அது ரொம்ப ஹைட்டாக இருக்குதே, நான் ரொம்ப குட்டி பையனாக இருக்கிறேனே, எப்படி கட்டுவேன் அப்படின்னாங்க. ஆனாலும் இவர் ஹார்ட்டுக்குள்ளே யார் இருந்தா, ஏசப்பா இருந்தார். அந்த கேப்டன் எவ்வளோதான் கொடுமைக்காரராக இருந்தாலும் ஒரு முறை கூட காபு அவரை எதிர்த்து பேசினதே கிடையாது. அவர் எவ்வளோதான் திட்டினாலும் காபு ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸாக ஏசப்பா அவங்கள நேசிக்கிறார் அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பார். சரியா? ஸோ இந்த அங்கிளுக்கு ஏசுனா யாருன்னு தெரியாது, இந்த பையன் யாருன்னு தெரியாது. ஆனால் இந்த பையனை பார்த்தாலே பிடிக்கலன்னு மட்டும் தெரியும். ஆனால் அதே மாதிரி இவன் மேலே ஏறி கட்டுறான். ஆனால் காபு கீழே விழவே இல்லை. காபு ரொம்ப சேஃபாக இருக்கிறார். இந்த அங்கிளுக்கு ஒரே ஷாக்கு. இவன் எப்படியாவது செத்து போயிடுவான்னு நினச்சேன், இவன் திரும்ப இதே கப்பலுக்குள்ளேயே இருக்கானே, இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இன்னும் அதிகமாக வேலையை கொடுக்க ஆரம்பித்தார். காபுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். அவனால் எழுந்து கூட நிற்க முடியாது. அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனாலும் அந்த அங்கிள் கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டான். இன்றைக்கி நம்ம நிறைய டைமு நம்ம யார்கிட்ட அன்பாக நடந்துப்போம், நமக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறவங்க, நமக்கு ரொம்ப நல்ல பிடிச்ச மிஸ்ஸு, இவங்கக்கிட்டலாம் நம்ம எப்படி இருப்போம், குவயட்டாக குட் கேர்ள்ஸ் குட் பாய்ஸாக இருப்போம், அப்படி தானே? ஆனால் யாராவது நம்மளை திட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட அடுத்த வாட்டி போய் பேசுவோமா? பேசவே மாட்டோம்ல. அவங்கள பார்த்தாலே நமக்கு பிடிக்காது. சை இவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படியா சொல்லுவாங்க? அப்படி சொல்லுவாங்களா? இல்லை. அவர் ஆனால் காபு பாருங்கள், ஏசப்பாவோட லவ்வை அந்த கேப்டன் கிட்ட காமிச்சவங்க. எப்படி தெரியுமா, ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, அந்த கப்பலுக்கு நடு கடலில் போயிட்டே இருக்கும்போது அந்த கப்பலை பிடிக்கிறதுக்காக நிறைய கடற்கொள்ளையர்கள் வந்துட்டாங்க. அவங்க அந்த கப்பலில் இருக்கிற கேப்டனை பிடிச்சி அந்த கேப்டனை கன் வச்சு சுடுறதுக்காக போனாங்க. ஸோ அங்கே பாருங்கள், அவர் கன் வச்சு சுடும்போது அந்த கேப்டனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. பரவாயில்ல நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு பின்னாடி போயிட்டாங்க. ஆனால் இந்த குட்டி தம்பி காபு என்ன பண்ணார் தெரியுமா, அவருக்குள்ளே யார் இருந்தா, ஜீசஸ் இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, குடுகுடுன்னு அந்த கப்பல் அந்த கடற்கொள்ளையர் முன்னாடி போய் நின்றுட்டு அந்த கேப்டனுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டார். அந்த கேப்டன் சொல்கிறாரு, காபு நீ என்ன பண்ணிட்டுருக்க, அவன் சுட போகிறான், தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த கேப்டன் சாகக்கூடாதுன்றதுனால காபு என்ன பண்ணார், அவங்களுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டாரு. அப்படியே அந்த கடற்கொள்ளையரை பார்த்து சொன்னார், நீங்கள் கொலை பண்ணாதீங்க, ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க, ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த ஸ்கிட்டில் பார்த்தோம்ல, அந்த ராஜு அண்ணா சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஒரு சுடுகாட்டிலேருந்து ஒருத்தர் வரும்போது ஒருத்தர் என்ன சொன்னார், நான் நிறைய பேரை கொண்டிருக்கேன், நிறைய பேர் கொல்லணுன்றதுக்காக நான் போகிறேன், என்ன ஏசப்பா நேசிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கள்ல. அதே மாதிரி தான் அந்த கடற்கொள்ளையரும் கேட்டாங்க, என்ன ஏசப்பா நேசிப்பாங்களா, நான் நிறைய கொள்ளை அடிச்சிருக்கிறேன், நிறைய கப்பலை கவிழ்த்து போட்டிருக்கிறேன், நான் நிறைய பேட் திங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், என்ன ஏசப்பா நேசிப்பாங்களா அப்படின்னு கேட்டாராம். ஆனால் காபு, ஆமாம் உங்களை ஏசப்பா நேசிக்கிறாங்க அப்படின்னு ஏசப்பாவை பற்றி அந்த கடற்கொள்ளையருக்கு சொல்ல ஆரம்பித்தார். அவர் அப்படியே அந்த கன்னை கீழே போட்டுட்டு காபு சொல்கிறத அப்படியே கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படியே அவரும் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னோ அந்த கேப்டனுக்கு அப்படியே அழுகையாக வந்துச்சு. அந்த கேப்டன் அப்படியே கீழே ரூமுக்கு போயிட்டு அந்த ரூமில் உட்காந்துட்டு அவர் காபு கையை பிடிச்சு அழுகிறாரு. காபு, நான் உன்னை கொலை பண்ணணும்னு நினச்சேன், உன்னை அடித்தேன், உனக்கு சாப்பாடு கொடுக்காம உன்னை கொடுமை பண்ணேன்,
இவ்வளோ செஞ்சோம், நீ எனக்காக அந்த கடற்கொள்ளையர் முன்னாடி வந்து நின்னியே, ஏன் உயிரை நீ காப்பாற்றினியே, நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது காபு என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு ஏசப்பாவை பற்றி சொன்னார். இந்த அன்பு எனக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? ஏசு கிட்ட இருந்து தான் எனக்கு வந்துச்சு. அந்த லைட்டை பற்றி சொன்னார். இந்த லைட்டு தான் இன்றைக்கி எனக்கு அன்புனா என்னன்னு சொல்லி கொடுத்தது. ஏசு தான் அந்த வெளிச்சமாக இருக்கிறார், நான் அவரோட பிள்ளை, அதனால தான் உங்களை என்னால் நேசிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லணும். அந்த கேப்டனுக்கு காபோ கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அன்னையிலேருந்து அந்த கேப்டன் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த ஷிப்பு ஃபுல்லாக உன்னோடது தான், நீ என்ன சொல்கிறியோ அதுதான் இனிமேல் இந்த ஷிப்பில் நடக்கும், நீ எங்கே போகணுமோ நான் உன்னை அங்கே பத்திரமா கொண்டு போகிறேன்னு காபுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்க ஆரம்பித்தார். அவனை கரெக்டாக சேஃபாக கொண்டு போய் எங்கே விட்டார்? நியூயார்க்கில் விட்டார். நியூயார்க்கில் எங்கே போகிறாரு அவர்? யாரை பார்க்க போகிறாரு? வெரி குட். யார் சொன்னது? யாரோ ஒருத்தங்க ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். ஸ்டீஃபன். அவர் ஃபுல் நேம் சொன்னனே அக்கா, கம் ஓடிவாங்க. அவர் பேர் என்னது? ஸ்டீஃபன் மெரிட்டில். ஸோ ஸ்டீஃபன் மெரிட்டை பார்க்க போனாங்க. ஸோ ஸ்டீஃபன் மெரிட்டை பார்க்குறதுக்காக காபு இப்போ எங்கே போகிறார் தெரியுமா? நியூயார்க் போகிறார். அது எங்கே இருக்குது? யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ அங்கே போனால் ஃபஸ்ட்டு ஸ்டீஃபன் மெரிட்டுக்கு ஆல்ரெடி இங்கேருந்து இந்த சண்டே ஸ்கூல் ஆண்டி என்ன சொல்லிட்டாங்க, இது மாதிரி ஒரு தம்பி வரப்போகிறாரு, அவருக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு, ஒரு லைட்டு தான் அவரை கொண்டு வந்தது, ஸோ அவர் வரப்போகிறாருன்னு சொன்னதுனால அவர் முன்னாடியே இவருக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் போன உடனேமே அவரை ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. ஸ்டீஃபன் மெரிட் அங்கிள் அவரை வெல்கம் பண்ணுறாங்க. அவருக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவருக்கு பேப்டிசம் எல்லாம் கொடுத்து அவருக்கு ஒரு பேர் மாற்றினாங்க. இவர் பேர் என்னது? ஆக்சுவலாக இவரோட பேர் என்னது? காபு. ஆனால் இவரோட பேர் என்னன்னு மாற்றினாங்க தெரியுமா? சாமுவேல் மாரிஸ்ன்னு மாற்றினாங்க. இவர் பேர் என்னது? சாமுவேல் மாரிஸ். ஸோ சாமுவேல் மாரிஸை பற்றி நிறைய பேருக்கு சொன்னாங்க. இந்த ஸ்டீஃபன் மெரிட் அங்கிள் அவங்க வீட்லேயே இவரை தங்க வச்சாங்களாம். ஸோ தங்க வைக்கும் போது ஃபஸ்ட்டு இவங்களோட ஒய்ஃபுக்கு இவரை பார்த்தாலே பிடிக்கல. ஏன்னா இவர் ரொம்ப பிளாக்காக இருக்கிறாரு, இவங்களெல்லாம் வந்து நம்ம ஏன் வீட்டில் வைக்கணும், இவங்கெல்லாம் திருடுறவங்களாக இருப்பாங்க, இவங்க ரொம்ப கெட்டவங்களாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்களாம். ஆனால் இந்த அங்கிள் ஒரு நாளும் சாமுவேல் மாரிஸை எப்படி தெரியுமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? பிளாக் ஏஞ்சல். இவர் யார்? கருப்பு தேவதூதன். இவர் ஏசப்பாவை அப்படியே ஷைன் பண்ணுறாரு, ஏஞ்சல் மாதிரி இருக்கிறார் இவர். அதனால் அவர் எப்பயுமே பிளாக் ஏஞ்சல் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஸோ இதெல்லாம் இவர் அதே மாதிரி சாமுவேல் மாரிஸ் அங்கே போய் அங்கே ஏசப்பாவுக்காக டெய்லி ஜோம் பண்ணுறது, அங்கே அவங்க ஒய்ஃப் அவங்கள நேசிக்கலனா கூட, அந்த அங்கிளோட ஒய்ஃப் அவங்கள நேசிக்கலனா கூட இவர் அங்கே வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் செய்வாராம். ரொம்ப கைண்டாக, ரொம்ப சர்விங் ஸ்பிரிட்டோடு இருந்தாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஆண்டிக்கும் இவர் உண்மையாலே ஜீசஸோட பிள்ளை, இவர் ரொம்ப லவ்விங்காக இருக்கிறாரு, இவர் நிஜமாலே யார் தான்? பிளாக் ஏஞ்சல் தான் இவர் அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஸ்டீஃபன் மெரிட் அங்கிள் சாமுவேல் மாரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா சர்ச்சஸ்க்கும் கூட்டிகிட்டு போவாங்களாம். கூட்டிகிட்டு போய் அங்கே அவரை ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சாங்க. அந்த யூனிவர்சிட்டியோட பேர் என்னென்னா டெய்லர்ஸ் யூனிவர்சிட்டி. சரியா? ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் அவரை படிக்க வைக்கிறாங்க. சாமுவேல் மாரிஸ் அங்கே போய் நிறைய எழுத கற்றுக்கிறாரு, அங்கே போய் நிறைய படிக்க கற்றுக்கிறாரு. ஸோ அங்கே நிறைய சர்ச்சஸ்க்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே ஏசப்பாவை பற்றி எல்லா சர்ச்சஸ்லேயும் ஒரு என்ன தெரியுமா சொல்லுவார்? அவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார், யார் அவரை கைட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த லைட் எப்படி அவர் மேலே பட்டது, இதை பற்றி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தார். ஸோ நிறைய பேர் ரொம்ப யூஎஸில் இருக்கிற எல்லா இடத்துலையும் சாமுவேல் மாரிஸ்னால் நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு வெறும் 20 இயர்ஸ் தான் ஆச்சு. அவர் கொஞ்ச நாள் தான் அங்கே இருந்தார். ஆனால் ஏசப்பாவை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தார். அவர் எங்கே போனாலும் அவரோட ஆட்டிடியூட், அவரோட கேரக்டர் எல்லாமே ஏசப்பாவோட கேரக்டர் அப்படியே காமிக்கிறதா இருக்கும். அன்பாக இருப்பார், கைண்டாக இருப்பார், எல்லாரையும் நேசிப்பார், கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இவரை பற்றி ஒரு புக்காகவே போட ஆரம்பித்தாங்க. ஸோ த சாமுவேல் மாரிஸ் ஸ்டோரின்னு சொல்லி ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த அண்ணனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு சொன்னல. என்ன ஆசை? ஆஃப்ரிக்காவில் போய் ஏசப்பாவை பற்றி அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு? ஸோ அதுக்காக இவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாரு. எப்போவுமே சொல்லுவார், நான் எப்படியாச்சும் ஆஃப்ரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே நிறைய சர்ச்சஸில் யூஎஸில் இவர் போய் நிறைய சொல்லும் போது யூஎஸ்லலாம் இந்த பனி பெய்ய ஆரம்பிக்கும்ல.
ஸ்னோவெல்லாம் வர ஆரம்பிக்கும்ல. ஸோ ஸ்னோவெல்லாம் வந்தோன்னோ இவர் கொஞ்சம் கூட அதை பற்றி கேர் பண்ணவே மாட்டார். எல்லா இடத்துக்கும் இவர் போக ஆரம்பிச்சிடுவார். அப்போ சொல்லுவாங்க, பயங்கரமாக ஸ்னோ இருக்குது, நீ இப்போ போகாத, இப்போ நீ இந்த சர்ச்சுக்கு போக வேண்டாம், நீ வீட்டில் இரு அப்படின்னு சொன்னால் கூட இவர் என்ன திரும்ப சொல்லுவார், இல்லை நான் ஏசப்பாவை பற்றி எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லி அந்த பனியை கூட பார்க்காம இவர் ஓடி போய் ஒரு சர்ச்சஸ்லேயும் போய் ஏசப்பாவை பற்றி சொல்லிகிட்டே இருந்தார். அப்படி என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் ஆன பிறகு அந்த ஸ்னோவை இவரால் தாங்கவே முடியல. அதனால என்ன ஆச்சுன்னா ரொம்ப சிக்காக ஆரம்பித்தாங்க. நிமோனியா அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி வர ஆரம்பிச்சிது. ஸோ அது அவரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அவருக்கு அப்போ 20 இயர்ஸ் தான் ஆச்சு. அவர் ரொம்ப பெட் ரிடன் ஆகிட்டார். பெட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கு ரொம்ப காஃப் இருந்துச்சு. அவரால் முடியவே இல்லை, நடக்கவே முடியல. ஆனாலும் அந்த பெட்லேயும் அவர் படுத்துக்கிட்டே என்ன சொன்னாங்க, டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க, இவன் ரொம்ப மோசமாக இருக்கிறான். சாமுவேல் மாரிஸ் வந்து ரொம்ப நிறைய பேர் அவனுக்கு ஃபண்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. பட் ஆனால் அவருக்கு ரொம்ப வர அவர் ரொம்ப சிக்காயிட்டே இருந்தார். ஆனால் அந்த பெட்டில் படுத்துக்கிட்டே அவர் யார் கூட பேசினார் தெரியுமா? ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருந்தார். அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு தூங்கிட்டு இருந்த சாமுவேல் மாரிஸ் அப்படியே கண்ணில் தண்ணியோட அப்படியே எழுந்தாராம். எழுந்தோனோ அவங்க ஃப்ரெண்ட் அங்கேருந்து ஓடி வந்து கேட்குறாங்க, சாமுவேல் எது கழுவுறன்னா அழுதுகிட்டே ஒரு ஸ்மைல் பண்ணாராம். என்னோட அப்பா என்னை கூப்பிடுறாங்க, மை ஃபாதர் இஸ் காலிங் மீ, நான் அங்கே போக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க ஃப்ரெண்ட் கேட்குறாங்க, நீ ஆஃப்ரிக்கா தானே போக போகிறேன்னு சொன்ன, நீ இப்போ எங்கே போகிற? இல்லை, அப்போ ஒரு சவுண்டு கேட்டுச்சுல என்ன, அதே வாய்ஸு இப்போ என்ன கேட்குது, நான் இப்போ ஹெவனுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஆஃப்ரிக்காவுக்கு நீ போகலன்னா யார் போவா அப்படின்னு கேட்டனோ அதுக்கு அந்த அண்ணன் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நான் போகலைனாலும் ஏசப்பா இன்னும் நிறைய பேரை ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்புவாங்க, நிறைய ஊழியர்களை ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்புவாங்க. ஸோ இன்னைக்கு என்னோட வேலையை நான் செஞ்சுட்டேன், என்னோட லைட்டை நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன், அவங்க இனிமேல் போவாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவர் இறந்து போயிட்டாராம். ஸோ இறந்து போன பிறகு அவர் சாமுவேல் மாரிஸோட கல்லறையை அங்கே டெய்லர்ஸ் யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு நல்லா ஃபியூனரல் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த கல்லறை வந்து சாமுவேல் மாரிஸோட பேர் போட்டு எந்த ஆஃப்ரிக்கன்ஸ்க்கும் சென்டரில் வந்து அந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சாமுவேல் மாரிஸ் எல்லார்கிட்டேயும் ஏசப்பாவோட அன்பை ஸ்ப்ரெட் பண்ணதுனால, ரொம்ப கைண்டாக எல்லாரையும் நேசித்ததுனால எல்லா அமெரிக்கன்ஸுமே அவருக்கு சென்டர் பார்ட்டில் அவரோட கல்லறையை வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த கல்லறை இருக்குது. அது மட்டும் இல்லை, அவரோட ஃபியூனரல் சர்வீஸில் அவர் எங்கே போகணும்னு ஆசைப்பட்டார்? ஆஃப்ரிக்காவுக்கு ஏசப்பாவை சொல்லணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அந்த ஃபியூனரல் சர்வீஸில் அதுக்கு வந்த நிறைய அந்த டெய்லர்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற நிறைய அண்ணன்மார்கள் எல்லாரும், நாங்கள் அந்த ஆஃப்ரிக்காவுக்கு போக போகிறோம், இவரை விட்டுட்டு போனதை நாங்கள் போய் ஏசப்பாவை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தீங்களா, இந்த சாமுவேல் மாரிஸ் அண்ணன் அவங்க என்ன பண்ணாங்க, யாரை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க? ஏசப்பாவை. ஒரு லைட் மூலமாக ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அக்கா காமிச்சேன்ல, அந்த லைட்டை அவங்க ஏற்றுக்கிட்டதுனால அப்படியே இருந்துட்டாங்களா? இந்த பேக்குள்ளே போட்டு நான் பூட்டி வச்சேன்ல. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த விபிஎஸ்க்கு வந்திருக்கிறீங்க. ஸோ இந்த 6 டேஸும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறணும்னு உங்களுக்கு ஏசப்பாவை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்கல்ல. நம்மளோட தீமே என்னது? அரைஸ் ஷைன்ல. ஸோ இன்றைக்கி உங்களை அரைஸ் பண்ணுறதுக்கு, உங்களை எழுப்புறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. லைட்னா என்ன? இயேசுவானவர் தான் லைட்டு. லைட் வரும்போது என்ன போகும்? லைட் இருந்தால் அங்கே வேற ஒன்று இருக்காது. என்னது? டார்க்னஸ் இருக்காது. இல்லை, டார்க்னஸ் இருக்காது, பிசாசு அங்கே இருக்க மாட்டான். ஸோ ஏசப்பா லைட்டாக உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் ஹார்ட்டில் பிசாசுக்கு வேலையே கிடையாது. உங்களால் பாவம் செய்ய முடியவே முடியாது. இல்லை, சாமுவேல் மாரிஸ் கூட அந்த லைட் பேசுச்சு. ஸோ அதே மாதிரி நிறைய நேரம் நீங்கள் தப்பு பண்ணும்போது ஹோலி ஸ்பிரிட் உங்களோட பேசுவார். இல்லை, நீ பண்ணுறது தப்பு, பொய் சொல்லாத, திருடாத, நீ ஏசப்பா பிள்ளை. இந்த ஸ்கிட்லெலாம் போடும்போது பார்த்தீங்கல்ல, ஒரு வேர்டு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? நீ என்னடா கிறிஸ்டியன் பிள்ளையாக இருந்துட்டு இவ்வளோ கோவப்படுற, ஏசப்பா பிள்ளையாக இருந்துட்டு இவ்வளோ மற்றவங்கள அடிக்கிற, ஏசப்பா பிள்ளையாக இருந்துட்டு இவ்வளோ சேட்டை பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நிறைய ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ்லாம் சொல்கிறது கேட்டிருக்கீங்களா? ஸோ மேபி
போன இயர் ஃபுல்லாக இதை கேட்டிருப்பீங்க. ஐயோ அவன் வந்து வேஸ்ட் ஃபெலோ, அவன் வந்து ரொம்ப நாட்டி பாய், அந்த பொண்ணு படிக்கவே படிக்காது, யாருக்கும் ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க, அவங்க ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க, அப்படி உங்களை லாஸ்ட் இயர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த இயர் நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? விபிஎஸ் வந்திருக்கிறீங்க. லைட்ஸை பற்றி, ஏசப்பாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ இன்னும் நீங்கள் போய் நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் போகும்போதும் அதே மாதிரி நானும் அப்படியே தான் இருப்பேன், நான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நான் சொல்லிப்பேன், ஆனால் நான் வந்து யாருக்கும் வெளிச்சத்தையே காமிக்க மாட்டேன், நான் இன்னும் இருட்டையே தான் காமிப்பேன், இன்னும் நான் பயத்திலே தான் இருப்பேன், இன்னும் நான் பொய் சொல்லிகிட்டே தான் இருப்பேன், இன்னும் நான் திருடிக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி சொல்வீங்களா? அப்படி சொன்னால் இந்த விபிஎஸ்க்கு அர்த்தமே இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, இப்போது ராஜு அண்ணா ஸ்டோரி பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி இந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் ரிட்ரீட் நடந்துச்சு. அப்போ நார்த்விக் ஸ்கூலில் நடந்தது. அப்போ நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அது வரைக்கும் எனக்கு பாவம், நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன் ஃபேமிலியிலே இருந்தேன். எல்லா ரிட்ரீட்ஸ், எல்லா சண்டே ஸ்கூலுக்கும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க, எனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ரிட்ரீட்டில் பாவத்தை குறித்து சொல்லும் போது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது நான் எவ்வளோ பெரிய பாவி. அப்போ எல்லோரும் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியே முழங்கால் போட்டு அப்படியே ஒத்த கண்ணை திறந்து பார்த்துட்டே இருந்தேன். நம்மளாம் எதுக்கு ஜோம் பண்ணணும், நம்ம என்ன தப்பு செஞ்சுருவோம், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் நினச்சேன். ஆனால் அன்றைக்கி நான் ஜோம் பண்ணும்போது அந்த அண்ணனுக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சுல, அதே மாதிரி தான் எனக்கும் சவுண்ட் கேட்டுச்சு. நீ பெரிய பாவி, உன் பாவத்தை நான் காமிக்குவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நான் சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் செஞ்சேனோ எல்லா பாவமும் அப்படியே ஃப்ளாஷ்பேக் மாதிரி என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. எங்கள் அம்மா அப்பா கிட்ட நிறைய பொய் சொல்லியிருந்தேன், நல்லா ஏமாத்திருந்தேன், ஸ்கூலில் காப்பி அடிச்சிருந்தேன், நிறைய போகக்கூடாத ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தப்பான இடத்துக்கு போவேன், ஆஃபரிங் கொடுப்பாங்க, அந்த ஆஃபரிங்கை போடாமல் சாக்லேட் வாங்கி சாப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஏசப்பா காமிச்சாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி. அந்த 2004 சில்ட்ரன்ஸ் ரிட்ரீட்டில் நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன். அப்போ ஏசப்பா, அப்போ நான் போய் சண்டே ஸ்கூல் ஆண்டிக்கிட்ட போய் சொன்னேன், ஆண்டி எனக்கு ஏசப்பா இப்படிலாம் காமிச்சாங்க, இப்படியெல்லாம் என் பாவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஆண்டி எனக்காக ஜோம் பண்ணாங்க. அப்புறம் நான் ஆண்டவர் ஏசப்பா என் கூட பேசினாங்க, எனக்கு ரட்சிப்பின் வசனத்தை கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா வசனம் வந்துச்சு? அப்புறம் நான் கொஞ்ச நாள் போக போக எனக்கு வசனம் வந்ததே ஐசாயா 61, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது இல்லை. ஸோ இன்னைக்கு இதே மாதிரி விபிஎஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது. மேபி எனக்கு தெரியாது, நெக்ஸ்ட் இயர் விபிஎஸ்லாம் நடக்கிற வரைக்கும் இருக்குமான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா இன்னைக்கு உங்களோட பேசியிருக்கிறாங்க. காபு தம்பி ஒரு காட்டுவாசி பையன், ஆனால் அந்த லைட்டு ஏசப்பா இல்லை, அந்த ஏசப்பா என்ன பண்ணார்? அவனை சூஸ் பண்ணி அவனை கொண்டு வந்தார், அவன் கூட பேசினார். அவனுக்கு யாருமே இல்லை, அவனை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஒருவேளை இன்றைக்கி நீ நினச்சி வந்திருக்கலாம், இன்றைக்கி என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம், எங்கள் வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இன்றைக்கி எனக்கு அவள்தான், எனக்கு எதுவுமே கிடையாது, என்ன ஏசப்பா நேசிப்பாங்களா அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனால் ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. அந்த சாமுவேல் மாரிஸை ஏசப்பா நேசித்தாங்க. அவருக்கு ஏசப்பா அந்த லைட்டை காமிச்சாங்க. அவர் அந்த லைட்டை வாங்கிட்டு அப்படியே விட்டுடல, அவர் மற்றவங்களுக்கு காமிச்சார்ல, அவனை யாரெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்களோ அவங்களுக்காக ஜோம் பண்ணார். இன்றைக்கி எத்தனை பேர் உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்காக ஜோம் பண்ணியிருக்கீங்க? வெரி குட், சூப்பர். அப்படி ஒரு வேளை பண்ணலன்னா இனிமேல் பண்ணணும். உங்களை ஒரு மிஸ்ஸு திட்டிக்கிட்டே இருக்காங்களா, எப்போ பார் அந்த மிஸ் உங்களை திட்டிகிட்டே இருக்காங்களா, போய் இன்னிலேருந்து ஜோம் பண்ண போகிறீங்க, அந்த மிஸ்க்காக ஜோம் பண்ண போகிறீங்க. இசப்பா அந்த மிஸ்ஸை நான் திட்டக்கூடாது, நான் ஃபர்கிவ் பண்ணிடுறேன், அவங்க என்னை தப்பு செய்யாமலே திட்டுறாங்களா பரவாயில்ல, நான் அவங்கள நேசிக்கிறேன் இசப்பா அப்படின்னு சொல்லணும். அந்த மிஸ்க்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணலாம். நான் ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்க தான் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்களே, இனிமேலாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்போ நம்ம வெளிச்சத்தை இப்படி பாக்ஸ்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கலாமா? நீங்கள் எங்கே போனாலும் அதை ஷைன் பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணணும் இல்லை? நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற இடத்துல உங்களோட கேரக்டரை பார்த்து கேட்கணும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கணும், ஏய் எப்படிப்பா, எப்படி நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்க, எப்படிப்பா, எப்படி இவ்வளோ கைண்டாக இருக்கிற, எப்படி இவ்வளோ லவ்விங்காக இருக்கிற அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்கணும். எனக்கு நல்லா தெரியும், எங்கள் டியூஷன் சென்டருக்கு ஒரு பாப்பா வந்தா,
அவள் இங்கே ராயபுரம்லேருந்து வந்தா. அப்போ நாங்கள் கேட்டோம், ஏம்மா ராயபுரத்துலேருந்து எதுக்குமா இங்கே வந்து படிக்கிற? அவங்க பேரண்ட்டையும் கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க அந்த பிள்ளை படிக்கவே இல்லை. அப்போ நாங்கள் கேட்டோம், எதுக்குமா அங்கேருந்து நீ திருவொற்றியூருக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாப்பா என்ன திரும்ப சொன்னால், என்னோடய டாட்டர் வந்து இங்கே தான் ஸ்கூல் படிக்கிறா. அப்போது சொன்னால் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, என் பொண்ணை எல்லா மிஸ்ஸும் திட்டுவாங்க, எல்லாருமே அவள் கூட பேசவே மாட்டாங்க, ஆனால் உங்கள் பொண்ணு மட்டும் எப்போயுமே அவகிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறா, அவள் எப்போவுமே உங்கள் பொண்ணு பேர் தான் சொல்கிறா. எனக்கு என்னமோ தெரியல, உங்கள் பொண்ணை பார்க்கும்போதெலாம் அவங்க வேறு ரிலீஜன் தானே. அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க, எனக்கு ஏதோ தெரியல, உங்கள் பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது, உங்கள் பொண்ணு கூட இருந்தால் என் பொண்ணு நல்லா இருப்பா, அதனால நான் டெய்லி இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளை நல்லா படித்து அவளோட எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டேன், நீ ஏன் எல்லாரை விட இவளை மட்டும் கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டி உங்களுக்கு தெரியுமா, ஜோசிஃபா எப்போவுமே எனக்காக ப்ரேயர் பண்ணுவா, எப்போவுமே வந்து என்கிட்ட சொல்வா, ஜீசஸ் உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படி சொல்லிகிட்டே இருப்பா, அதுதான் நான் போய் வீட்டில் எங்கள் மம்மி கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னான். இது ஒரு சின்ன யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நடந்த விஷயம் இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாப்பா. ஸோ இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏசப்பாவை பற்றி சொல்லியிருக்கீங்களா? வெரி குட், நல்லா கிளாப் பண்ணிக்கலாமா உங்களுக்கு நீங்களே சொன்னவங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சொல்லவே மாட்டாங்க. எதுக்கு நான் சொல்லணும், நான் சொன்னால் அவங்க மம்மி திட்டிடுவாங்களே, ஐயோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை பார்த்து நிறைய பேர் ஐயோ அவளை மாதிரி நான் இருக்கவே கூடாதுப்பா, ஏன்னா அவள் எல்லா பேட் ஃப்ரெண்ட்ஸும் வச்சுருப்பா, எல்லா கெட்ட பழக்கமும் பண்ணுவா, சண்டே மட்டும் நல்லா ஹோலியாக மாறிடுவாங்க, மற்ற நேரம் ஃபுல்லாக பேட் பாய்ஸ் பேட் கேர்ள்ஸாகவே இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பிள்ளைங்க, யாரோட பிள்ளைங்க? இருளின் பிள்ளைகள், சாத்தானோட பிள்ளைங்கல்ல, ஏசப்பாவோட பிள்ளைங்க, வெளிச்சத்தின் பிள்ளைங்களாக இருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க பாரு சண்டே ஸ்கூலுக்கு வராங்க, ஆனால் அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு பெண்ணு கூட ஷேர் பண்ண மாட்டாங்க, அப்படியே அவங்களே வச்சுப்பாங்க. நான் யாருக்கும் தரமாட்டேப்பா, எங்கள் மம்மி கொடுத்த ஸ்நாக்ஸு நான் தான் சாப்பிடுவேன், உனக்கெலாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூலில். இல்லை பண்ணலாமா? நம்ம யாரின் பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்போ ஏசப்பாவோட கேரக்டரை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ப்ரெட் பண்ணணும், அரைஸ் பண்ணணும், ஷைன் பண்ணணும், எழும்பணும். இது மாதிரி உங்கள் லைட்டை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு எனக்கு ஏசப்பா பிடிக்கும், நான் ப்ரேயர் பண்ணுவேன், நான் பைபிள் படிப்பேன், நான் சண்டே ஸ்கூல் போவேன், நான் அப்படியே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சிங்கன்னா அதில் எதாவது யூஸ் இருக்கா? சாமியல் மாரிஸ்க்கு லாங்குவேஜ் தெரியாது, அவர் ரொம்ப படிக்கலை, ஆனால் அவர் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணார். அதோட ஆசீர்வாதம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய ஆஃப்ரிக்காவில் ஆண்டோரை பற்றி நிறைய பேர் தெரிந்து கொண்டாங்க அப்படின்னா அன்றைக்கி சாமியல் மாரிஸ் விதையாக மண்ணுக்குள்ளே போனது தான் காரணம். இல்லை, அந்த டெய்லர்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து நிறைய பேர் போகிறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? சாமியல் மாரிஸோட லைஃப். இல்லை, அவர் அந்த லைட்டை எடுத்துக்கிட்டு அவர் ஷேர் பண்ண ஆரம்பித்தார். இன்றைக்கி எத்தனை பேர் நான் சாமியல் மாரிஸ் மாதிரி என்னோட லைட்டை, ஏசப்பா கொடுத்துருக்கிற லைட்டை நான் மற்றவங்களோட ஷைன் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க? அப்படியே முழங்கால் போடலாமா? ஸோ அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். இந்த VBS 6 நாள் ஏசப்பாவை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுருக்கிறீங்க, நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக பாவம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரட்சிப்பை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஹோலியாக வாழ்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுப்பாங்களா தெரியாது, ஆனால் இங்கே உங்களை ஸ்பெஷலாக ஏசப்பா சூஸ் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது அக்கா சொன்னது ஏதோ ஒரு கதை கிடையாது, சாமியல் மாரிஸோட உண்மையான வாழ்க்கை. இதே மாதிரி ரிட்ரீட்டில் தான் ஆண்டவர் என் கூட பேசினார், என் வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கி ஆண்டவர் என்ன நிறைய பிள்ளைங்களுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நீ பயன்படணும்னு ஆசைப்படுறியா? இந்த லைட்டை நீ ஸ்ப்ரெட் பண்ணாதான் இந்த VBSக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த லைட்டை உனக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டு பயப்பட்டு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நீ நினச்சனா உன்னால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, அவர் உங்கள் எல்லாரையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஸோ நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. நீங்கள் எங்கே போனாலும், உங்கள் வீட்லேயும் சரி, உங்களோட ஸ்கூலில் சரி, உங்கள் ஸ்ட்ரீட்டில் சரி, உங்கள் சர்ச்சில், எந்த இடத்துல போனாலும் ஏசப்பாவை ஷைன் பண்ணுற பிள்ளைங்களா நீங்கள் மாற்ற போகிறீங்க. நீங்கள் கேட்கலாமா? ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா என்ன ஷைன் பண்ண வைங்க, உங்களோட லைட்டை நான் ஷைன் பண்ணும், சாமியல் மாரிஸ் மாதிரி நான் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னை வெறுக்கிறவங்கள நான் நேசிக்கணும் ஏசப்பா, என்னோட எனிமீஸை நான் நேசிக்கணும், எல்லாரும்
எல்லாரோட ஷேர் பண்ணுற ஒரு ஸ்பிரிட் எனக்கு கொடுங்க, கைண்ட்னஸ் எனக்கு கொடுங்க, அன்பை எனக்கு கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லலாமா? ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அப்பா இந்த நாளுக்காக துதிக்கிறோம் சுவாமி. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஜீசஸ். ஆண்டவரே இவங்க இந்த லைட்டை பெற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, அவங்க எல்லா இடத்துலையும் அந்த லைட்டை ஷைன் பண்ணி ஆண்டவரே மற்றவர்களை உங்களுக்குள்ள ஆதாயம் பண்ணுகிற பிள்ளைகளா, அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 6 டேஸும் அழகாக மெமரி வேர்ஸ் படிச்சிங்க, அழகாக ஆக்ஷன்ஸ் பண்ணீங்க, சாங்குக்கு எல்லாமே நல்லா பண்ணீங்க. சரியா? உங்களுக்கு இப்போது இந்த கப்பு யாருக்கு போகுதுன்னு தெரியணுமா? யாருக்குன்னு சொல்லிடலாமா? 5 4 3 2 சொல்லமா? 1. எந்த டீமுக்கு வின்னர் கப் போக போகுது அப்படின்னா சஃபயர். இந்த இயருடைய ரன்னர் எமரல்ட் டீம்.